வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடி பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகி மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் சரி போதுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மியான வேளையிலே ஒவ்வொரு வாரம் நான் கேட்குற மாதிரி இந்த வார செய்தி தலைப்பிடுங்க, புதிய போப்பு. 16ஆம் சிங்கராயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லைங்களா, லியோ. இப்போ நம்முடைய கடைசி கால செய்தி சபைகளில் ஏறக்குறைய முந்தா நாள் நினைக்கிறேன், நினைக்கிறேன், காலையில் 3 மணிலேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தீர்க்கதரிசி பிரணாமுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது, அமெரிக்காவிலிருந்து ஒரு போப்பு எழும்புவார் என்று தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லியிருக்கிறார். ஆகவே அது ஆக்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற செய்தி, பரிசுத்தாவியினுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிற செய்தியில் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது பிரணாம் ஃபோட்டோ, அந்த போப்பு ஃபோட்டோ ரெண்டையும் போட்டு காலையில் 3 மணிக்கே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அதுக்கு முன்னாடி நைட்டோ அதுக்கு முதல் நாள் செலக்ட் ஆகிருக்காரு. செலக்ட் ஆனால் அது உடனே அடுத்தது இதில் எல்லாம் நிறையா இதில் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, போடுவாங்க. அதாவது அது அங்கே செலக்ட் ஆனோடனே ஃபாரினில் இருக்கிற யாரும் இங்கிலீஷில் போடுறாங்க, அதை ஃபேஸ்புக்கில் வந்துடுது. ஃபேஸ்புக்கில் வந்ததுக்கு பிறகு நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, அதை பார்த்து சிலர் தமிழில் போடுவாங்க, சிலர் அப்படியே எடுத்து போடுவாங்க. இவங்களா படித்து அது ப்ராப்பஸ் இப்படி வந்துட்டு இல்லை, ஃபாரினில் யாராவது போடுறத எடுத்து நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, அது இவங்க போடுற மாதிரி அது குரூப்பில் எல்லாத்துலேயும் போடுவாங்க. இப்படி நிறையா வந்துச்சு. எனக்கு ஒரு 10-15 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தது தீர்க்க தரிசனம், ஏன்னா ஒவ்வொரு முறையும் கடந்த முறை பெண் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டது தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் இல்லையா, அது வந்துச்சு. அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, சரி கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி முதல்ல மோகன் சி லாசரஸ், அந்த தாத்தா பேர் என்னங்க, ஏஞ்சல் சாது செல்வராஜ், அப்புறம் அந்த தாடி இன்னொருத்தர் இந்த ஒல்லியாக இருப்பார் வின்சென்ட் செல்வராஜ், இவங்கெல்லாம் ஒரு நபரை இவதான் ஜனாதிபதியாக வருவாங்கன்னு மோகன் சி லாசரஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நடக்கலை. ஆனால் அவங்கெல்லாம் பிரணாம களத்திற்குன்னு சொல்லியிருந்தாங்க அவங்கெல்லாம் இல்லைங்களா. ஆகவே அதுக்கு ஒரு நம்ம செய்தி போட்டோம். இன்றைக்கி நான் நேற்று கூட குரூப்பில் போட்டிருப்பேன், நான் அந்த செய்தி போட்டிருப்பேன். அந்த செய்தி ஏறக்கூடிய 4000 பேருக்கு மேலே அது போயிடுச்சு, அது வியூஸ். அந்த மாதிரி அவங்க தான் கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லி அவங்க பேசுனதையும் பிரணாம் பேசுனதையும் போட்டு அதை நம்ம பிரணாமுடைய செய்தி தீர்க்க தரிசனம் ஒருபோதும் என்ன செய்யலை, ஃபெயிலியர் ஆனதில்லை அப்படின்னு பேசியிருந்தோம். அதுக்கு எனக்கு அந்த தரப்புல இருந்தெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்புகளாக வந்துச்சு. நான் அது பயப்பில் உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அதோட அமைதியாயிடுச்சு, அதை விட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த சமயத்தில் இது ஸ்தாபனத்துக்காரங்கள்ட்ட இருந்த பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுக ஒரு குறிப்பு போட்டிருந்தாங்க, இந்த பரிசுத்தாவி நடவடிக்கைகள் செய்தியிலிருந்து எடுத்த தீர்க்கதரிசி பிரணாம் இந்த காரியத்தை சொல்லிடுறது நிறைவேறிவிட்டது அப்படின்னு. ஸோ தீர்க்க தரிசனங்கள் கண்டிப்பாக 100% நிறைவேறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரணாம் எதை சொன்னாரோ அது கண்டிப்பாக 100% என்ன செய்யும், நிறைவேறும். நிறைவேறாத தீர்க்க தரிசனம் மேஜராக நம்ம எதிர்பார்க்க தீர்க்க தரிசனம் கலிஃபோர்னியா கடலில் என்ன செய்யும், மூழ்கும். அதுக்கு பிறகு தான் ரேப்சர் நடக்கும். என்றைக்கு நம்ம கலிஃபோர்னியா அது கடலில் மூழ்குதோ அதுக்கு பிறகு தான் நமக்கு ரேப்சர் நடக்கும். இது நமக்கு பெரிய அடையாளம் இல்லைங்களா. அதே மாதிரி கொடுத்த 7 தரிசனங்களும் 2 தரிசனங்கள் பெண்டிங்கில் இருக்குது. அது மாதிரி நிறைவேற போகிறது இல்லைங்களா. ஆகவே நம்ம அதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ப்ராப்பஸையும் ஃபுல்ஃபில் ஆகும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது நம்ம உண்மையாலுமே ஒரு ப்ராப்பர்ட்டை ஃபாலோ பண்ணுறோம்
ஸ்தாபனங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, அதில் நம்ம ஏமாந்து ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம ஃபாலோ பண்ணல, அது உண்மையாலுமே தேவனுடைய மகத்தான தீர்க்கதரிசி தான் அப்படின்ட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்டை மெசேஜில் இருக்கிற நிறையா சகோதரர்கள் வந்து, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு வசனம் இருக்கும், அதாவது இந்த காலத்தில் நீ ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர். அந்த வசனம் தெரிஞ்சவங்க எடுங்க பார்க்கலாம். மத்தேயுவா வாசிங்க அப்பொழுது கூடி சிஸ்டர், அதிகாரம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த சரீரத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கிறார், பேசுகிறார். இப்போ அங்கே கூடி வந்தவங்க அவருடைய சீஷர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னாக்க, யெகோவா தேவன் பூமியிலே மெசியாவாக ராஜாவாக வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவாக இருப்பார். அந்த தேசத்தை, இழந்து போன தேசத்தை திரும்ப கொடுத்து ரோமர்களை விரட்டிட்டு என்ன செய்ய ஆட்சி செய்வார் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நடந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 3 நாள் பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்து இப்பொழுது ஆவிக்குரிய சரீரத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுக்கும்போது அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த காலத்தில் வாசிங்க, ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 1000 வருஷ சாட்சியவே அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த காலத்துலையான்னு. ஆனால் அதுக்கு பிறகு எத்தனை வருஷ காலம் இருக்குது 1000 வருஷ சாட்சி வர்றதுக்கு? ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு மேலே, 2000 வருஷம் கழிச்சு தான் இன்னும் இனிமேல் தான் வரப்போகுது இல்லைங்களா? ஆனால் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு மில்லினியமே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. சீசர்கள் தான். ஏன் தெரியுங்களா? அப்போ அவங்க என்ன பெறல, அவங்க பரிசுத்தாவி பெறல. 1ஆம் அதிகாரத்தில் நடக்குது. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவங்க எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறாங்க. பரிசுத்தாவி பெற்றதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொதப்பல் எதுவும் இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கள் சீசர்களாக இருந்தாலும் கூட அவங்க அந்த காலத்தையும் ஒரு அடையாளத்தையும் கண்டுகொள்ள தவறினார்கள். அவங்க மெசேஜில் தான் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துடைய செய்தி யோவான் செய்தியிலும் தான் இருந்தாங்க. ஆனால் இயேசுவை நேசித்தாங்க, யோவானை நேசித்தாங்க. ஆனால் அங்கே என்ன காரியம்னா, இந்த காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர். அப்போ முதல் வருகையை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியல. முதல்ல பலியாக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு புறஜாதி சபை மீட்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் ராஜாதி ராஜாவாக வந்து அதுக்கு பிறகு ரேப்சர் நடந்து அதுக்கு பிறகுதான் 1000 வருஷ சாட்சி வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னாக்க பரிசுத்தாவி அங்கே பெறல இல்லைங்களா? ஆனால் சீசன்லாம் இருந்தாங்க. அதுபோல் இந்த நாட்களில் கடைசி கால செய்தியில் நிறையா சகோதர சகோதரிகள் ஊழியர்கள், விசேஷமாக சபை நடத்துகிற ஊழியர்கள் பரிசுத்தாவி பெற்றவர்கள் அந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்பட்டார். அப்போ தீர்க்கதரிசி மரித்து போனதுக்கு பிறகு இப்போ அவர் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறாரு, இப்போ வசனம் எது நிறைவேறிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பரிசுத்தாவி பெற்றவங்க நிதானிப்பாங்க. இல்லாதவங்க என்ன செய்வாங்க, ஆர்வ கோளாறுல வந்து பிரணாம் வந்துட்டு போயிட்டாரு, முத்திரைகள் உடைக்கப்பட்டாச்சு, 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டாச்சு, ராப்சர் நடந்துருச்சு, சபகாலம் முடிஞ்சிருச்சு, ராபோஜனம் முடிஞ்சிருச்சு, மணவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மணவாட்டி எப்போ மகிமை எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா, இப்படி நிறைய அட்வான்டேஜ். அதாவது வேறொரு அதாவது நடக்க போகிற விஷயம், அந்த நடக்க போகிற விஷயம் இதெல்லாம் ஸ்தாபனத்துக்கு எனக்கு தெரியாது. இந்த நடக்க போகிற விஷயத்த கொண்டு வந்து எங்கே இருக்கிறாங்க, அந்த விஷயத்தை வந்து இங்கே முன்னாடியே வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஏன் காரணம் என்னங்க, அந்த பரிசுத்தாவி இல்லாதான் காரணம். அவர்களும் செய்தியில் இருக்கிறவங்க தான், அவங்க வந்து ஊழியக்காரங்க தான். சீசர்கள் தானே சொன்னாங்க இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர். அப்போ அங்கே நிதானிக்க முடியல. அதுக்கு ஏசு என்ன பதில் கொடுக்கிறார் வாசிங்க. அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் நேரங்களையும் வேலைகளையும் அறிகிறது. உங்களை அடுத்ததுல இதெல்லாம் பிதா என்ன காலத்தை என்ன நேரத்தை வச்சிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுது, பெரிய விஷயம் இல்லப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பெந்தெகோஸ்து நாளைக்கு என்ன வரும், பரிசுத்தாவி வரும். பரிசுத்தாவி வந்தானே உங்களுக்கே கிளாரிட்டி வந்துடும். அதுக்கு பிறகு பவுல் வருவார், அவர் பிட்டு பிட்டு வைப்பார் அப்படிங்கிறது அங்கே சொல்ற மறைமுகமாக சொல்றாரு. அடுத்த வசனம் வாசி. வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. பாருங்க, அடுத்தது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த மினிஸ்ட்ரி இஸ்ரேல் தேசத்துக்கு மட்டும்தான் நினைச்சிட்டாங்க. அந்த இஸ்ரேல் தேசம் இருக்குங்களா, அதுக்கு மட்டும்தான் நினைச்சாங்க.
ஆனால் அவருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு க்ளூ கொடுக்குறாரு. புறஜாதி சபை வரணும் அப்படிங்கிற க்ளூ கொடுக்குறாரு. நீங்கள் பலனடைந்து உன்னதத்தினால் வரும் அந்த பரிசுத்தாவினாலே பலனடைஞ்சு நீங்கள் எருசலேமில் மாத்திரமல்ல யூதேவையிலும் சமாரியா எப்படி இருக்குது, ரெண்டும் கட்டாது. சமாரியாவிலும் உலகத்தில் இருக்கிற சகல தேசத்தில் எப்படி இருக்கீங்க, சாட்சியாக இருப்பீங்க. உலகம் உருண்டு முழுவதும் நீ போவப்பா, எல்லாத்துலேயும் பிரைட் செலெக்ஷன் ஆகும். அதுக்கு பிறகு தான் மில்லினியம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு தான் இஸ்ரேல் தேசத்துக்கு நான் திரும்ப தேசத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறது ஷார்ட்டாக சொல்லிடுறாரு. ஒரு மிக நீண்ட வரலாறை வந்து 2 வசனத்தில் திருக்குறள் மாதிரி அடங்கிட்டார் ஜீசஸ். அப்போ இன்னைக்கு அதை நம்ம பொருத்தும் போது திருக்கதரிசி செய்தி 1947 என்ன பண்ணுச்சு, 1954 என்ன பண்ணுச்சு, 1963 என்ன பண்ணுச்சு, இப்போ அது என்ன பண்ணுது, அவர் கடந்து போயிட்டார். அப்போ அந்த வந்து அவங்க அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு வரல. 63 வந்தாச்சு, மைட்டி ஏஞ்சல் வந்தாச்சு, சீல் ஓப்பன் ஆச்சு, 7th சீல் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆண்டவர் பூமிக்கு வந்துட்டாரு. இப்போ நம்ம சபை கொடுதல் எதுக்கு, அவர் வந்ததுக்கு பிறகு எதுக்கு சபை கொடுணும், இதில் தான் நிறைய பேர் விழுந்து போனாங்க. அதுக்கு பிறகு எதுக்கே அந்த அப்பமும் திராட்சை ரசமும் குடிக்கணும், அவர் வந்துட்டார், நான் வருமளவு இதை ஆசிரியர் தானே சொன்னார் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்விகள். அதுலேயே பதில் இருக்குது. கடந்த முறை கூட நான் ஒரு காரியத்தை சொன்னேன், வாசிங்க இந்த 30ஆம் அதிகாரம் அந்த 2 பரிவாரங்களை குறித்து சொன்னேன் இல்லையா, வாசிங்க. அது 30 32ங்களா, 32 பேர் நினைக்கிறேன். வாசிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போகையில் இப்பொழுது இந்த 2 பரிவாரங்களையும் உடையவனானி. பாருங்க, இதை வந்து சின்ன வசனம், போன வாரமே இதை விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் இப்போ யூடியூப்ல சிலர் கேட்கறதுக்காக இந்த தலைப்புக்காக நான் பேசுகிறேன். அந்த பொதுவாக அந்த வசனத்தை படிக்கும் போது ஸ்தாபனங்களும் ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்களும் நம்ம என் டைமில் கூட நிறைய பேருக்கு வந்து இதோடைய முழு விளக்கம் அதிகருக்கு தெரியாது. போன வாரம் சொன்ன மாதிரி 2 பரிவாரங்கள்னாக்க அவன் அக்காவையும் கல்யாணம் பண்ணா தங்கச்சியும் கல்யாணம் பண்ணாம்பாங்க. இல்லைனாக்கா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லுவாங்க. அல்லது அவர் வந்து ஏதாவது 2 விஷயங்களை சொல்லி 2 பரிவாரங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே வசனத்தில் தான் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதை நம்ம வாசிக்கும் போது மறுபடியும் இப்போ நிறுத்தி வாசிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வருகையில் இப்பொழுது இந்த இவ்விரண்டையும். அப்ப இவ்விரண்டையும்னாக்க அந்த வசனத்துல அந்த இவ்விரண்டு என்ன மேல சொல்லிட்டார், தயவும் சத்தியமும். அப்போ தயவும், அதை தயவுன்னா கிருபைன்னு கூட வச்சுக்கலாம், இரக்கம்னு வச்சுக்கலாம். அந்த தயவும் சத்தியத்தையும் ட்ரூத்தையும் எனக்கு கொடுத்தீங்க. நான் இந்த யோர்தானை கடந்து வரும்போது வெறும் கையில் கோல் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்னச்சு இந்த 2 வந்துச்சு. இப்போ இந்த 2 வந்ததுனால எல்லா ப்ராஸ்பரிட்டியும் நமக்கு வந்தாச்சு இல்லைங்களா. ஊழியத்துக்கு நீங்கள் வருகின்ற பொழுதும் சரி, அல்லது விசுவாச வாழ்க்கைக்கு முதல்ல இயேசுராக்கு ஞானஸ்தானம் வரும்போது சரி, வெறும் கோலோடு தான் வருவீங்க, பைபிளோடு தான் வருவீங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தேவன் இம்மைக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது கடைசி கால செய்தியில் பிரணாம் செய்தியில் இருக்கிறவங்க எல்லாருமே மனவாட்டியா இல்லை. 3 வகையான ஆட்கள் இருக்குது. பிரணாம் புக்கை வைக்கிறதுனாலையோ, பிரணாம் புக்கு படிக்கிறதுனாலையோ, பிரணாம் புக்கு பக்கத்து லைன் போட்டு படிக்கிறதுனாலையோ, அண்டர்லைன் படிப்ப இத்தனை புக்கு நான் வச்சிருக்கிறேன் இத்தனை வருஷமா இருக்கிறனாலையோ அவன் பிரைடு கிடையாது. அந்த காலத்தின் செய்தியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தி என்ன சொல்லுதோ அந்த செய்தி சொல்லுகிற வடிவத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் வந்து மெசேஜ் எடுக்கிறவங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்முடைய சகோதரர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆக்ட் ஆஃப் த ப்ராஃபெட், அதாவது பரிசுத்தாவின் நடவடிக்கைகள் அப்படிங்கிற செய்தியில் திருக்கதரிசி சொன்ன கோட்ஸ் வாசிங்க சிஸ்டர். இங்கிலீஷில் வாசிங்க. இங்கிலீஷில் இருக்குது இல்லை, வாசிங்க. தெரியாதா? சரி, பரவாயில்லைங்க. இல்லை வேறு யாரும் வாசிக்க வேணாம், நானே வாசிக்க, நீங்களே லேட் பண்ணுவீங்க. சரி, இங்கிலீஷ் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஆக்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறதுல ஐ பிலீவ் ஒன் ஆஃப் திஸ் க்ளோரியஸ் டேஸ், நான் விசுவாசிக்கிற இந்த மகத்தான ஒரு நாளிலே, when this united conversation of the church goes together and the new pope is brought out of the United States and put over there according to the prophecy, then they will from an image like unto the beast, and I tell you the true church of God will be drawn together. The real
True believers out of the Methodist, Baptist, Presbyterian, Pentecostal, Nazarenes, Pilgrims, Holiness, whatever they will go together and cemented by the love of God, thus will make body of the Lord Jesus Christ. All the believers and agnostics and shallow-minded will be cast to one side. They will be go right on into the confederation of the churches. Acts of the Prophets, Reverend William Marion Branham, 54:12-19. இதில் சொல்கிற தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரதருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஃப்ராங்க்லின் பிரதர் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவர். சரி, தமிழ் அது என்ன போட்டிருக்குதுன்னா வாசிங்க. பரிசுத்தாவின் நடபடிகள் அந்த மகத்தான நாட்களில் ஒன்றில் ஐக்கிய சபைகளின் சம்மேளனம் ஒன்றிணைந்து ரோமன் கத்தோலிக்கம் தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு புதிய போப்பை அமெரிக்காவில் இருந்து கொண்டு வருவார்கள். அவரை அங்கு நியமிப்பார்கள். பின்னர் அவர்கள் மிருகத்தின் ஒத்த ஒரு சொரூபத்தை உருவாக்குவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது தேவனுடைய உண்மையான சபை உலகம் முழுவதிலும் ஒன்று சேர்க்கப்படும். மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், பெந்தகோஸ்தே, நசரேன், பில்கிரிம், ஹோலினஸ், அவர்கள் யாரால் இருந்தாலும் அதிலிருந்து உண்மையான விசுவாசிகள் எல்லாரும் வெளியேறி ஒன்றிணைந்து தேவனுடைய அன்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகி விடுவார்கள். ஆனால் அஞ்ஞானிகளும் தேவனை குறித்த ஆழமற்ற சிந்தனையுடையவர்களும் புறக்கணிக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் ஐக்கிய சபைகளின் சம்மேளனத்தில் சேர்ந்து விடுவார்கள். அந்த மகத்தான நாள்களில் ஒன்றில் இல்லைங்களா, அந்த மகத்தான நாள்களில் ஒன்றில் ஐக்கிய சபைகளின் சம்மேளனம் ஒன்றிணைந்து, சம்மேளனாக்கா ஐக்கிய ஒரு குரூப் இல்லைங்களா, கான்ஃபெடரேஷன். தமிழ் என்ன பண்ணுறது? கான்ஃபெடரேஷன், சபை, கவுன்சிலிங் இங்கிலீஷ், தமிழ் கான்ஃபெடரேஷன் அமைப்பு. எஸ், ஐக்கிய சபைகளின் அமைப்பு ஒன்றிணைந்து தீர்க்கதரிசனத்தின்படி ஒரு புதிய போப்பை அமெரிக்காவில் இருந்து கொண்டு வருவார்கள். இப்போ ப்ராப்பர்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, 1954 பேசின செய்தி. இதில் வந்து அவர் சொல்கிறாரு, அமெரிக்க ஐக்கிய நாடு, அது அமெரிக்க தேசத்திலிருந்து ஐக்கிய சபைகளினுடைய அமைப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மனுஷனை போப்பாக கொண்டு வருவாங்க இல்லைங்களா. எப்போ? அந்த மகத்தான நாட்களில். இந்த மகத்தான நாட்களின்னு அவர் சொல்லல, அந்த மகத்தான நாட்கள். ஒரு சில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது இந்தன்னு போட்டுக்கிறாங்க. அதாவது நம்முடைய காலத்தில் இருக்கிற மாதிரி போட்டு, நம்முடைய காலம்தான், ஆனால் கரண்ட் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இங்கே அவர் சொன்னது அந்த மகத்தான நாளில். அந்த மகத்தான நாளில் அமெரிக்காவிலிருந்து ஒரு நபரை ஐக்கிய சபைகளில் அமைப்பு அனுதரிசிமா எல்லாம் இணைந்து ஒரு போப்பை கொண்டு வருவார்கள். அடுத்தது வாசிங்க. அந்த போப் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுங்க? அப்போது தேவனுடைய உண்மையான சபை உலகம் முழுவதிலும் ஒன்று சேர்க்கப்படும். அப்புறம் மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இதிலிருந்து வெளியே வருவாங்க, வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகி விடுவார்கள் அப்படின்றார். இப்போ இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது. கவனிங்க, நம்ம வாசித்தோம் முதல்ல வந்து எப்படி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தயவும் சத்தியமும் இல்லைங்களா, அந்த ரெண்டும் வந்து பரிவாரங்கள் அப்படின்னு அதுலேயே இருக்குது. அதை மேலே படிக்காம கீழே மட்டும் படித்தா இந்த இரண்டு பரிவாரங்களும் அப்படிங்கிறதுக்கு அந்த இந்த கட் பண்ணியாச்சுன்னா பரிவாரங்கள் மட்டும் எடுத்தாக்கா அது வேறு மீனிங்கை கொண்டு போயிடும். அப்போ என்ன மாதிரி இந்த இரண்டு பரிவாரங்கள் அப்படின்னாக்க, இந்த இரண்டு பரிவாரங்கள்னாக்கா மேலே அது ஆல்ரெடி அது சொல்லப்பட்டாச்சு. அதே மாதிரி இந்த திருக்கரிசி கோட்ஸ் பிரகாரம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இவங்க எதை கவனிக்கிறாங்கன்னா பாருங்கள், சமீபத்தில் வந்து இப்போ நேற்றைய தினம் 10ஆம் தேதி ஒவ்வொரு வாரம் வந்து பிரணாமுடைய மகன் வந்து ஜோசப் பிரணாம் இப்போ சமீபத்தில் ஒரு காரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இவர் தான் இந்த காலத்து பிரணாமுக்கு அடுத்த தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோசப் பிரணாமை இவர் தான்
பிரணாமுக்கு அடுத்த தீர்க்கதரிசி அவரே சொல்லிட்டு போயிட்டாரு, என் மகன் ஒரு தீர்க்கதரிசியாக வருவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆகவே பிரணாமுக்கு அடுத்த செய்தி அவர் தான் கொண்டு வராரு. உலகத்தில் இருக்கிற எல்லா மனவாட்டிகளையும் ஜோசப் பிரணாம் தான் என்ன செய்கிறாரு, ஒன்றிணைக்கிறார் இல்லைங்களா, ஆர்கனைசேஷன் ஒன்றிணைத்து ராப்சருக்கு வழி நடத்துறாரு. ஆகவே உங்கள் சபைகளில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணும்போது இங்கே ஜெபர்சன்வில் கூடாரத்திலிருந்து எந்த வசனம் அனுப்பப்படுகிறதோ, எந்த அதிகார வசனம் சொல்லப்படுகிறதோ அதை உங்கள் சபையில் பிரசங்கிங்க. அதே மாதிரி ஜோசப் பிரணாம் முதல் நாளே என்ன செய்கிறார், ஒரு அறிக்கை போட்டுறாரு. அந்த அறிக்கையை வந்து நீங்கள் வாசித்து அதை பிரசங்கம் பண்ணுங்க. அது சபையை வந்து அங்கே பிரசங்கப்படுத்த வந்து பாஸ்டுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் அதை அப்படியே வாசிக்கலாம், நீங்கள் வீடுகளுக்கு இருந்து வாசிக்கலாம், சபைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியாக நிறைய நூதன உபதேசங்கள் எங்கிருந்து வருது, ஜெபர்சன்வில்ல ஜோசப் பிரணாமுடைய வீட்டில், பிரணாம் வீட்டில் இருந்து வருது. பாருங்க, ஏலி வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஏலி வந்து அதில் மாற்றம் இல்லை, ஏலி வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனால் ஏலியின் பிள்ளைகள் யாருங்க, பிணகாசும் ஒம்னியா, வேறுனா ஓப்னி, ரெண்டு பேர் யாருங்க, யாரு, ஆமாம் ஓம்னி பிணகாசு, அவனுக்கு ரெண்டு பேர் யாருங்க, பேலியாளின் மக்கள், விபச்சாரக்காரனுங்க இல்லைங்களா, சபைக்கு வந்த பொண்ணுகளையே கெடுத்தவனுங்க யாரு, இவனுக்கு ரெண்டு பேரும். ஆனால் ஏலி யாரு, ப்ராஃபெட் ஆஃப் காட். அதனால் வந்து தீர்க்கதரிசி பிள்ளைங்க, தீர்க்கதரிசி பிள்ளைகளும் தீர்க்கதரிசியாக வருவான்னு இல்லை, பாஸ்டர் பையன் பாஸ்டராக வரணுங்கிற அவசியம் இல்லை. பாஸ்டர் மகன் இவர் வந்து குட்டி பாஸ்டரு, இவர் வந்து பெரிய பாஸ்டர், அப்படியெல்லாம் கிடையாது. அவன் இப்போ என் பையனுக்கு பிரின்ஸுக்கு பாஸ்டர் அழைப்பு இருக்குன்னாக்க அவனுக்கு தனியாக அழைப்பு வரணும். நான் பாஸ்டருங்கிறனால அவன் பாஸ்டர் ஆக முடியாது இல்லைங்களா. கலெக்டர் பையன் கலெக்டர் ஆக முடியாது, கலெக்டர் பையன் கலெக்டர் ஆக முடியுமா, கலெக்டர்னா அவன் என்ன வேணும், அவன் ஐஏஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் படித்து வரணும். ஆனால் இது அப்படி கூட படித்து கூட வர முடியாது. தேவனுடைய அழைப்பு இருந்தால் தான் பாஸ்டராக இருக்க முடியும். நான் எங்கள் அப்பா பாஸ்டரு, அவன் நான் பாஸ்டராக இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அழைப்பு அவனுக்கு பர்த்லேயே இருக்கணும். இல்லாமல் கூட போகலாம். ஒருத்தர் எனக்கு 4 பசங்க இருந்து 4 பசங்களும் பாஸ்டராக இல்லாமல் கூட போகலாம். அதில் யாரோ ஒருத்தருக்கு அழைப்பு தான் பாஸ்டராக கூட இருக்கலாம். அது மாதிரி ஒரு தீர்க்கதரிசியுடைய மகன் தீர்க்கதரிசியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ தீர்க்கதரிசி வந்து தன் மகனை வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பானா, ஒரு ஊழியத்தை செய்வான். மேஜர் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஒரு உபதேசத்தை கொண்டு வரக்கூடிய தீர்க்கதரிசியோ, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனவாட்டிகளையும் ஒன்றிணைக்கிற தீர்க்கதரிசியோ பிரணாம் எந்த செய்தியிலையுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கு கடைசி கால செய்திருக்கிற ஒரு கூட்டமானது ஜோசப் பிரணாமை பிடிச்சிக்கிட்டு அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் மூலமாக எப்படி சிஎஸ்எஸ் சபையில் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த டயசிஸனில் வந்து அவங்க முதல் சனிக்கிழமையே நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க, சர்க்குலர் எல்லா சர்ச்சுக்கும். நாளைக்கு இந்த அதிகாரம் வாசிக்கணும், இந்த சங்கீதம் வாசிக்கணும், இந்த மெசேஜ் எடுக்கணும், தலைப்பு கொடுத்துருவாங்க. அதைத்தான் இருக்க செய்வாங்க. கத்தோலிக்க சபையிலே அப்படி தான் செய்வாங்க. ரோமன் சபையிலிருந்து என்ன ரோமாபுரி வாடிக்கையில் என்ன வசனம் வாசிக்கப்படுதோ உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை கத்தோலிக்க சபையிலும் ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் வாசிப்பாங்க. இதுதான் ஸ்தாபன முறை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே தீர்க்கதரிசி செய்தியில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு வாரங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் அந்த நேரத்தில் அந்தந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை அவங்க பேசுவாங்க. நமக்கு ஹெட் குவார்ட்டர்லாம் கிடையாது, நமக்கு பெரிய தலைமை பீடமெல்லாம் அங்கேருந்து அவங்க நமக்கு ரூல் கொடுக்க முடியாது. நீ வசனத்தை அனுப்புகிற, நீ பிரசங்கத்தை அனுப்புகிற, நீ ஒவ்வொரு சர்ச்சுக்கு பணத்தை அனுப்புறியா, ஒரு சர்ச்சுக்கு வாடகை அனுப்புறியா, எந்த பாஸ்டராவது கஷ்டப்படுற அனுப்புறியா, அது அனுப்புறது இல்லை. ஆனால் ஆட்சிக்காரர் அனுப்புறான் இல்லையா, சிஎஸ்காரர் அனுப்புறான் இல்லை. அப்போ நீ அது அந்த தப்பு நீ பண்ணுறீங்களா, ஸ்தாபனத்தோட கேடு கட்டவனா தானே இருக்கிறீங்க. அப்போ ஜோசப் பிரணாமுடைய அந்த டீமில் நீங்கள் நிறைய பேர் யார் இருக்காங்கன்னா, எல்லாருமே பிரணாம் கிறிஸ்துக்கள் உபதேசத்தில் இருந்தவன், அதுலேருந்து வெளியே வந்தவன், தவறான உபதேசத்தில் இருந்தவன் தான் அதில் இருக்கிறான். நிறைய ராபோஜனம் எடுக்காத குரூப்பு, ஞானஸ்தானம் எடுக்காத குரூப்பு, சபைக்கு போகாத குரூப்புங்க வீட்டில் இருந்து என்ன செய்யுது, ஜோசப் பிரணாமுடைய மெசேஜ் அறிக்கைப்படுத்திட்டு ஒரு ஜோம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கிறது. அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம சர்ச்சுக்கு போயிட்டோம், சர்ச்சுக்கு போலினாலும் தேவனோட ஐக்கியம் கொண்டுட்டோம். ஜோசப் பிரணாமுடைய அறிக்கை சர்க்குலர் படிச்சுட்டு, இது வந்து பிசாசுடைய பயங்கர வஞ்சகம். எங்கேருந்து புறப்படுது பாருங்க, பிரணாம் வீட்டிலேருந்து புறப்படுது. பிரணாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாயை திறக்கல, சரி சின்ன பையன் வாலிப பையன் விட்டுலாங்க. அதுக்கு பிறகு செய்தியானது 65க்கு பிறகு செய்தி 2020 வரைக்குமாக அது ரவுண்டிங் ஆயிடுச்சு, வேர்ல்டு வைடாக போயாச்சு. 2020க்கு பிறகு இந்த ஆளுக்கு ஞானம் வந்திருக்குது, தான் ஒரு தீர்க்கதரிசி இப்படின்னு ஒரு ஒன்றிணைக்கிறாராம். அந்த ஒன்றிணைக்கிறவங்களை கவனிச்சிங்கனாக்கா எல்லாமே கலைகள். பிரணாமை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டவர்கள், பிரணாமை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்தவங்க, அதுக்கு பிறகு தவறான உபதேசங்களில் கடந்தவங்க, எந்த சபைக்கும் போகாதவங்க, எல்லாம் அக்கிரமத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஜோசப் பிரணாமை வாழை பிடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் அதை என்ன செய்யறது, அந்த அறிக்கையை வாசிச்சுட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு புக்கை மூடி வச்சுட்டு தூங்கிடுறது. ஒரு பாஸ்டர் சபைக்கு இருந்தாலே இப்போ நீங்களாம் இருக்கிறனால தான் நான் உங்களை கணிந்து கொள்கிறேன். உங்கள் வீட்டில் டிவி வச்சுருக்கிறீங்க, நீ சீரியல் பார்த்துட்டு இருக்கிற, நீ இது பண்ணுற அதை பண்ணுற, அப்போ பாஸ்டருடைய கண்காணிப்பில் இருக்கிறீங்க. அப்போ கண்காணிப்பில் இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து தப்புகளை சொல்கிறதுக்கு முடியுது.
நான் எங்கேயோ ஒரு அமெரிக்காவில் உட்காந்துட்டு உலகம் முழுவதையும் வந்து நான் ஒரு சர்க்குலரில் உங்களை கலெக்ட் பண்ண முடியுமா? நீங்கள் எனக்கு தெரியாமல் கண் பார்வையிலே தப்பு பண்ணுவீங்க. கண் பார்வை இல்லைன்னு எப்படி பண்ணுவீங்க? ஒரு பையனை வந்து குடும்பத்தில் வச்சு நடத்துறக்கும் ஹாஸ்டலுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? குழந்தைகளை வீட்டில் வச்சு வளர்த்தும் போது அது என்ன தப்பு பண்ணுது ஏதுங்கிறது நம்ம சொல்லலாம். ஹாஸ்டல் விட்டாச்சுன்னா என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால தான் இப்போ என் பையனை கூட அவன் படித்து முடிச்சோன்னே பெங்களூர் போகிறேன்னா ஐடிக்கு அங்கே போனால் சம்பளம் நிறையா கிடைக்கும், 50,000 ரூபா கிடைக்கும், அனுப்பிச்சி விட்டுக்கலாம். ஆனால் அங்கே போனால் அவன் கேடு கட்டு போயிட்டானா 50 ரூபா எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இங்கே என் கண்காணிப்பில் இருந்தால் தான் நம்ம இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கும். அப்போ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். ஆனால் எத்தனை கஷ்டமெல்லாம் வந்துச்சு, அவங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பவே இல்லை. சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாத சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு. அவங்கள ஹாஸ்டலில் விட்டுருக்கலாம். நான் ஹாஸ்டலில் வளர்ந்து பையன் தான், ஹாஸ்டலை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செஞ்சேன், கஷ்டமோ நஷ்டமோ கஞ்சியோ கூலோ நான் அதை அவங்கள வளர்த்து படிக்க வச்சேன். அப்போது சபையானது ஒரு பாஸ்டர் கீழே இருந்தால் தான் அந்த சபை ஒழுங்குக்குள்ளே வரும். இந்த 5 வகையான ஊழியங்களை என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். முதலாவது அப்போஸ்தலர்களையும், அதுக்கு பின்பு தீர்க்கதரிசிகளையும், அதுக்கு பிறகு சுவிசேஷர்களையும், அதுக்கு பிறகு மேய்ப்பர்களையும், அதுக்கு பிறகு போதகர்களையும் இல்லைங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவை சபையை கண்காணிப்பதற்கு இந்த 5 வகையான ஊழியங்கள் தேவைப்படுகிறார். என் டைமில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, மேக்சிமம் எல்லாருமே பாஸ்டர் தான் ஆகிறானுங்க. யார் பார்த்தாலும் பாஸ்டர். நேற்று பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான், இன்றைக்கி அவன் பாஸ்டர். நேற்று ஆட்டோ ஓடிட்டு இருக்கிறான், இன்றைக்கி அவன் பாஸ்டர். நேற்று எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணிட்டு இருக்கிறான், இன்றைக்கி அவன் பாஸ்டர். நேற்று கட்டட வேலை பண்ணிட்டு இருக்கிறான், அவன் பாஸ்டர். ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கிறான், ரிட்டையர் ஆனா பாஸ்டர். ஒருத்தர் போலீஸாக இருக்கிறா, ரிட்டையர் ஆனா பாஸ்டர். ஒருத்தர் ஆஃபீஸராக இருக்கிறா, ரிட்டையர் ஆனா பாஸ்டர். இந்த பாஸ்டர் தவிர வேறு எந்த ஊழியத்துக்கும் நீங்கள் போகிறது கிடையாதுங்க. ஏன்னா ஒரே இடத்துல வீட்டு மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஷெட்டு போட்டுக்கலாம், அல்லது வீட்டு ஹாலில் ஒரு ப்ரேயர் ஹால் நடத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரசங்க படத்தை செஞ்சு வச்சுட்டு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் சேர்த்துக்கிட்டு பாஸ்டர்னு பேர் போட்டுக்கிட்டு ஸ்தாபனத்தை விட கேவலமாக என்டை மெசேஜில் இருக்கிறாங்க. ஒரு எழுப்புதல் கிடையாது, ஒரு ரெவைவல் கிடையாது, ஒரு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒரு பிசாசு வந்தால் ஜெபிக்க தெரியாது, ஒரு வியாதிசில் சுகமாக்க தெரியாது. ஸ்தாபனத்துக்காரனுக்காக ட்ரைனிங் கொடுத்து அவர் வழக்கி அப்படியே பழக்கி கொண்டு வந்துடுறான். பேய் அவன் சபைக்கு போனால் பேய் ஆடுதுங்க, பிசாசை விரட்டுறான், வியாதி சுகப்படுது. சாட்சி சொல்கிறாங்க, வாரம் இருந்து சாட்சி சொல்கிறாங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண உடனே என் வயிற்றில் இருக்கிற கேன்சர் நல்லாயிடுச்சு, என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது, பாஸ்டர் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணோன்னு பிசாசு அலறி அடிச்சுட்டு ஓடிச்சுன்றான். ஸ்தாபன சபையில் சொல்கிறான். என் டைம் சர்ச்சில் எவனாவது சொல்கிறானா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு பிடிச்சா நமக்கு வார்த்தை இருந்தால் இதெல்லாம் இந்த 5 வகையான அடையாளங்களும் பின்தொடரும் என்று ப்ராஃபெட் சொல்கிறார் இல்லைங்களா? அற்புத அடையாளங்கள் என்ன செய்யணும், ஃபாலோ தெம், அதுவும் பின்பற்றணும். இங்கோட்ட வார்த்தை இருந்துச்சுன்னா ஏன் இல்லை? ஏன் ஒரு சபை செத்து போன சபை மாதிரி இருக்குது? ஒரு மிராக்கள் கூட நடக்கலை. இவன் என்ன சபையும் நடத்த முடியாமல் வேலைக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமையான வந்து பூட்டை திறந்து சபையை நடத்துறது, அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு போயிடுது, அந்த 6 நாள் ஃப்ராடு தரணும், 7வது நாள் வந்து செய்தி புக் எடுத்து பிரசங்கம் பண்ணுறது. ஸோ இவனுக்கு எப்படி வந்து இந்த ரெவலேஷன் கிடைக்கும்? தீர்க்கதரிசி கோட்ஸை வந்து அவன் எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி அவன் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு பரிசுத்தாவிகிற என்ன தேவை? அந்த பரிசுத்தாவி இருந்தால் தான் அந்த காலத்தின் செய்தியை ப்ராப்பர்ட்டி எந்த ஆங்கிளில் சொல்ல வராரு அப்படின்னு புரியும் இல்லைங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இதில் சொல்ல வராரு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டப் வரணும். அப்போது இந்த செய்தியை கவனிச்சிங்கனாக்க தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த நாட்களில் அமெரிக்காவில் வந்து போப்பு வந்து செட் பண்ணுவாங்க, இவங்க இதை பிடிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா இதுலையும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜ் என்டை மெசேஜ் எல்லாம் அவங்க தகுந்த டிசைன் போட்டு ஒரு போப் படத்தை போட்டு பக்கத்தில் வந்து பிரணாம் படத்தை போட்டு ஃபுல்ஃபில்டு ப்ராப்பர்சி ஆஃப் பிரதர் பிரணாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழில் நம்ம ஆளுக எடுத்து போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் மண்டையில் ஏதாவது இருக்கா? அது ஃபுல்ஃபில் ஆயாச்சுனாக்க சொன்னாக்க அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டாக அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரு? தெளிவாக படிங்க. அந்த மகத்தான நாட்களில் ஒன்றில் ஐக்கிய சபைகளின் சம்மேளனம் ஒன்றிணைந்து தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு புதிய போப்பை அமெரிக்காவில் இருந்து கொண்டு வருவார்கள் என்று போதுங்க. இப்போ என்ன சொல்றாரு அந்த இடத்துல கவனிச்சிங்களா? அமெரிக்காவில் கொண்டு வராங்க, ரைட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு, அமெரிக்காவில் கொண்டு வரதான் அவங்க பிடிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் கொண்டு ஐக்கிய சபைகளின் சம்மேளனம். ஐக்கிய சபைகள் என்னங்க? ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து பெந்தகோஸ்தே சபை வரைக்குமாக இவைகளெல்லாம் ஒன்றிணையுமா? இவைகளெல்லாம் ஒன்றிணைஞ்சு கத்தோலிக்க சபைக்கு கப்பங்கட்டும், அடிமையாயிருவாங்க. அப்ப இந்த சபைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க தான் போப்பை கொண்டு வருவாங்க.
ஆனால் இந்த போப் எப்படி கொண்டு வரப்பட்டிருக்காரு வாசிங்க. அப்போ தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தி கட்டிங்ஸ் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் வாசிங்க. தினத்தந்தியில் இந்த ஒரு செய்தி நிறையா இதெல்லாம் வந்திருக்குது, பட் தினத்தந்தியில் வந்த ஒரு காரியம் வாசிங்க சிஸ்டர். வாட்டிகன் சிட்டி மே 9 புதிய போப் ஆண்டவராக. ஹெட்டிங்ல இருந்து வாசிங்க. புதிய போப் 14 ஹெட்டிங்ல இருந்து வாசிங்க. அமெரிக்கா கார்டினல் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வாசிங்க. 267வது போப்பாண்டவராக. 267வது போப்பாண்டவராக அமெரிக்கா கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் தேர்வு. போப் 14ஆம் லியோ என அழைக்கப்படுவார். வாட்டிகன் சிட்டி மே 9 புதிய போப் ஆண்டவராக அமெரிக்கா கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் செய்யப்பட்டார். அவர் 14ஆம் லியோ என அழைக்கப்படுவார். கார்டினல் கான்க்ளேவ் உலகம் முழுவதும் உள்ள 140 கோடி கத்தோலிக்கர்களின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்தார். எனவே புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்வதற்காக கார்டினல் கான்க்ளேவ் எனப்படும் கர்தினால் மாநாடு நேற்று முன்தினம் தொடங்கியது. வாட்டிகனில் உள்ள சில சிஸ்டைன் சிற்றாலயத்தில் நடந்த இந்த நிகழ்வில் புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்வதற்கு தகுதி வாய்ந்த 133 கார்டினல்கள் கூடினர். முதல் நாளான நேற்று முன்தினம் முதல் வாக்கெடுப்பு நடந்தது. முதல் நாள் கருப்புகை. இதில் 2 பங்கு ஆதரவு, அதாவது 89 வாக்குகள் யாரும் பெறாததால் புதிய போப் தேர்வாகவில்லை. இந்த புகைப்போக்கி வழியாக கருப்புகை வெளியிட்டு உலகுக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் நேற்று காலையில் நடந்த 2 வாக்களிப்பிலும் ஏமாற்றமே மிஞ்சியது. எனவே மாலையில் மீண்டும் கார்டினல்கள் கூடி புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த முறை புதிய போப் ஆண்டவர் தேர்வானார். இது சிஸ்டைன் சிற்றாலய புகைப்போக்கியில் வெண்புகையை வெளியிட்டு உலகுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. நிறைய இருக்குது. போதும். அதாவது இந்த கவனிங்க, இது எத்தனாவது போப்புங்க? 267வது போப்புங்க. அப்போ எப்போ போப்பு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? போப்பு முதல் போப்பு யாரு? யாருக்கா தெரியுமா? முதல் போப்பு யாருன்னு தெரியுங்களா? சபை காலங்கள் புக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? முதலாம் போப்பு வந்து 10ஆம் போனிஃபேக்ஸ் இல்லைங்களா? 10வது போனிஃபேக்ஸ் தான் முதலாவது போப்பு. ஆனால் கத்தோலிக்க சபைக்காரர் என்ன சொல்கிறாங்க? பேதுரு தான் சொல்கிறாங்க. அந்த பேதுரு குறித்து நம்ம செய்தி புக்கில் வாசிக்கும் போது பாருங்க, இந்த செய்தி இப்போ வாசிச்சோம் இல்லையா? தி மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் முத்திரை அப்படிங்கிற செய்தியில் பரிசுத்த பேதுரு கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கவே இல்லை. அது சம்பந்தமாக ஒரு சரித்திரம் அல்லது ஒரு வேத வாக்கிய ஆதாரமாக காட்டுங்கள். பரிசுத்த பேதுரு ஒரு திருமணமான மனிதன். அவனை போப் என்று கூறுகிறீர்கள். அவன் போப்பாக இருந்திருக்க முடியாது. பேதுரு ஒரு திருமணமான மனிதன். அவனுடைய மனைவியின் தாயார் ஜுரமாக இருந்து இயேசு அவளை சொஸ்தப்படுத்தினார் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு தெரிந்த மட்டில் பரிசுத்த பேதுரு ரோமாபுரிக்கு போகவே இல்லை. அவன் ரோமாபுரியில் இருந்தான் என்பதற்கு எந்த ஒரு வரலாற்று சான்றும் கிடையாது. அது தவறாக இருக்கிறது. அப்போ கத்தோலிக்கர்கள் என்ன செய்கிறாங்கனாக்க, போப்பு தான் முதலாவது போப்பு வந்து பேதுருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னு பேதுரு மேலே தான் கட்டினார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா பேதுரு தான் முதல் போப்புன்னு அதை கத்தோலிக்கர்கள் நம்புகிறாங்க. ஆனால் கத்தோலிக்கர்களுக்கு பைபிள் அதிகமாக தெரியாது. போப்புக்கு பொதுவாக சர்ச்சு ஃபாதருக்கே கல்யாணம் ஆகக்கூடாது, பிரதருக்கே கல்யாணம் ஆகக்கூடாது. துறவர சகோதரர்கள், துறவர குருமார்கள், அப்புறம் கர்டினல்ஸ், அப்புறம் பிஷப்புக்கு, அப்புறம் போப்புகள் இல்லைங்களா? அப்போ போப்பு வந்து மேரேஜ் ஆகக்கூடாது. அதை நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா? வாட்டிகன் சிட்டியில் பெண்களே கிடையாது. ஏன்னாக்கா எல்லாருமே துறவர உள்ளவங்க தான், துறவிகள் தான் எல்லாமே, ஃபாதர்ஸ் எல்லாமே. வாட்டிகன் சிட்டியில் பெண்களே கிடையாதுங்க. அப்போ போப்பு கல்யாணம் ஆகிட்டு குடும்பத்தோடு அவர் காரில் போயிட்டு வருவாரா? வரமாட்டார். ஆனால் முதல் போப்பு பேதுருவாக இருந்திருக்குன்னா பைபிளில் வந்து பேதுருக்கு கல்யாணம் ஆயிருக்கு இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து பேருடைய மாமிக்கு பேர் வச்சிருக்காரு, ஜோமனி இருக்கார். அப்போ வந்து அது மாமினாக்கா மனைவியோடைய அம்மா. அப்போ பேதுரு வந்து போப்புன்னு சொல்கிறதே கத்தோலிக்க சபையை பொய்யாகி போயிடுச்சு. ஆனால் வரலாற்றின் பிரகாரமாக தெரிஞ்சு சொல்கிறார், 7 சபை காலங்களில் 10ஆம் போனிஃபேக்ஸ் தான் முதல் போப்பு. 606 அவரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்குமாக ஏறக்குறைய 267 போப்புகள் இருக்கிறாங்க. இந்த 667 போப்புல கடைசி போப்பு யாரு? 67வது இவர் தான். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் தெரியுமா? எந்த நாடுங்க?
என்னங்க இப்போ வந்த அமெரிக்காவில் எந்த இடத்துல இருக்கிறாருங்க? சிகாகோவில் இருக்கிறார். சிகாகோடைய பின்கோடு நம்பர் தெரியுங்களா? இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு 641020, ரத்தனபுரி 641027. சிகாகோக்கு பின்கோடு இருக்குது 6066. பின்கோடு வந்து 6066. அதில் எத்தனை 6 வருதுங்க? 666 வருது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அது ஏதோ ஒரு வகையில் அந்தி கிறிஸ்ட் இல்லைங்க. பொதுவாக போப்புனாலே ரோமன் கேத்தலிக்னால ஆன்டி கிறிஸ்ட், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ அது கரெக்டாக 6066 வந்திருக்குது பாருங்க. சிகாகோவில் இருந்து அவர் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க அமெரிக்கா. இப்போ நம்ம ஆளுங்க பிரணாம் சொல்லிக்காரு அமெரிக்காவில் வந்து வருவாங்கன்னு. அதே மாதிரி வந்துருச்சு. பிரணாம் சொன்னது அப்படியே நடந்துச்சு. ஃபுல்ஃபீல்டு அப்படின்னு போட்டாங்க. ஆனால் அந்த ஃபுல்ஃபீல்டு எப்படின்னா, தேவன் வந்து சொல்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒரு புள்ளி கூட மாறாது. வானம் பூமி அணிந்தாலும் என் வார்த்தையில் உள்ள ஒரு கமா புள்ளி கூட அது மாறாதுன்றார். அப்போ தீர்க்க தரிசனங்கள் ஒன்று கூட தரையில் விழ தேவன் அனுமதிக்க மாட்டார். அப்போ இங்கே 2-3 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து பிரணாம் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சபை ஸ்தாபனங்களும் இணைந்து ஒரு சம்மேளனத்தை, ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. ஈக்மென்சியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா சபையும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். யாரும் வந்து நம்மளை கேட்க மாட்டாங்க. கிறிஸ்துவத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து என்னை கேட்காது. கத்தோலிக்கர்கள் தனியாக இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தர்கள் தனியாக இருக்கிறாங்க, புராட்டஸ்டன்ட்டுகள் தனியாக இருக்கிறாங்க, யெகோவா சாட்சிகள் தனியாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலம் வரும். அது காலம் வரும்போது எல்லா சபைகளுமே கத்தோலிக்க சபைக்கு வேண்டி அடிவருடிலாம் போயிடுவாங்க. எல்லாமே என்ன செய்வாங்க, ஆட்சி டெவலப் ஆயிரும். உலகம் முழுவதும் ஆட்சி அமைச்சிருவாங்க. அப்போ வந்த உடனே பெந்தோஸ்தே சபையாக இருந்தாலும் புராட்டஸ்டன்ட் சபைகளாக இருந்தாலும், நீ திருத்துவக்காரன் தானே? ஆமாம். அப்போ நீ என்ன செய்யணும், எங்களோட வந்து லிங்க் பண்ணி எங்கிட்ட வந்து நீ கையெழுத்து போட்டுட்டு அந்த ஈக்குமென்சியல் கவுன்சிலில் நீ மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆனதுக்கு பிறகு உங்கள் சர்ச்சில் எத்தனை பாஸ்டர்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை ரெவரண்ட் இருக்கிறாங்க, எத்தனை பிஷப்புக்கு இருக்கிறாங்க, லிஸ்ட்டு கொடு. அத்தனை பேருக்கு நாங்கள் ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்துருவோம். அதில் போப் ஆண்டவருடைய கையெழுத்து இருக்கும். போப்புடைய கையெழுத்து. நம்ம போப் ஆண்டவர்னு சொல்லக்கூடாது, போப்புடைய கையெழுத்து இருக்கும். இந்த கார்டு எவன் வச்சிருக்கானோ அவன் தான் சபை நடத்த முடியும், அவன் தான் பிரசங்கம் பண்ண முடியும். அப்போ இந்தியாவில் வந்து இப்போ நம்ம சபை நடத்தணும்னா, இப்போ இன்றைக்கி வந்துட்டு நமக்கு இப்போது பிஜேபியோ ஆர்எஸ்ஓ நமக்கு இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி கவர்மெண்ட்டு கூட புதுசாக சர்ச்சு நம்ம எதுவும் கட்ட முடியாது. புதுசாக இருக்கிற சர்ச்சில் இந்த மாதிரி சர்ச்சுன்னு எதுவும் கட்ட முடியாது. ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டு போகலாமே தவிர, அதுவும் வந்து அவங்க பார்த்து தடுக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரும்போது இந்திய கவர்மெண்ட்டே வந்து போப்புக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அது நீ இந்துவான்னு சொன்னாலும் சரி, முஸ்லீம் சொன்னாலும் சரி, நீ பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி, அதுமாரி எல்லா கண்ட்ரோல் எங்கே போயிருங்க, போப்புக்கு போயிடும். உலகத்தின் ராஜாவாயிருமா யார்? போப். உலகத்தின் ராஜாவாகும் போது அவன் என்ன ஆணை எடுக்கிறானோ அதை உலக உருண்டை முழுவதும் கேட்கும். ஃபுல்லாக கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒன்றிணைஞ்சிடும். மற்ற நாடுகளாக மைனாரிட்டியாக பாரிடும். ஏன்னா போப்பு தான் லீடர். அவள் போப்பு வந்து சர்வ சமயம் நாங்கள் எல்லாமே ஒன்றுதாயா. நீ இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்துவராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் எங்களோட இணைந்து கொள்ளுங்க. நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்கிறோம், நீங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிறீங்க, நீ வந்து மெர்க்குரி ஜூபிட்டர் வீனஸ்ன்னு சொல்கிற. எல்லாம் ஒன்றுதாயா, வாங்கய்யா. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த அமைப்பில் போகும்போது எந்த தேவனை வேணாலும் வணங்கலாம், எத்தனை தேவனை வேணாலும் வணங்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம். சினிமா பார்க்குறியா பார்த்துக்கோ, 2 புருஷன் 2 மனைவி கட்டிக்கிறியா கட்டிக்கோ, நீ குடிக்கிறியா குடிச்சுக்கோ, சினிமா பார்க்குறியா பார்த்துக்கோ, எத்தனை அயோக்கியத்தனம் பண்ணுறியோ பண்ணிக்கோ, ஆனால் நீ எங்கள் ஐக்கியத்தில் மட்டும் இருந்துக்கோ, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தானே. இன்றைக்கி வந்து ஸ்தாபன சபைகள் அப்படி தானே இருக்குது. ஸ்தாபன சபைகளில் கணிந்து கொடுதல் கிடையாது இல்லைங்களா. ஒரு காலத்தில் பெந்தகோஸ்தே சபைனாக்கு பெந்தகோஸ்தே சபையில் வந்து வீட்டில் டிவி வச்சுருந்தா அந்த வீட்டுக்கு பாஸ்ட் வரமாட்டார். நகைகள் போட்டிருந்தா அந்த பெண்ணுக்கு ராபோஜனம் கொடுக்க மாட்டாங்க, ஒயிட் சாரி தான் கட்டணும். லிப்ஸ்டிக் போட்டிருந்தாக்க அல்லது வேறு விதமான மேக்கப் போட்டிருந்தாக்க சபைக்குள்ளேயே விட மாட்டாங்க. எல்லாம் அதில் வித்தியாசமாக பார்ப்பாங்க. அது ஒரு பெந்தகோஸ்தே சபை, ஒரு ஆவிக்குரிய சபை ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகள்லாம் மறுரூபமாகி அது வெவ்வேறு விதங்களில் வடிவம் எடுத்து இன்றைக்கி அதை பற்றி அவங்க பேசுகிறதே இல்லை. நேற்று ஒருத்தன் யூடியூப்பில் பார்த்தேன், அவன் ஆதவன் மாதிரி, அவன் பேர் என்னன்னு தெரியல, அந்த யூடியூப்பில் டான்ஸ் எல்லாம் ஆடுவான்லடா, அந்த ஆதவன் மாதிரி முடியெல்லாம் வச்சு ஸ்டெப் வச்சு ஆடுவான்ல சினிமாவில், அந்த ஆதவனா அந்த மாதிரி. அது ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்தீங்கன்னா நாய்சங்கிலி மாதிரி ஒரு பெரிய செயின் போட்டிருக்கானுங்க, இவ்வளோ கோல்டு, கையில் பிரேஸ்லெட்டு போட்டுருக்கிறான், பனியனை போட்டு சட்டையை திறந்து விட்டுட்டாங்க, முடியை வந்து காட்டு மிராண்டி மாதிரி விட்டுருக்கிறான். அவன் வந்து இயேசுவை பற்றி பேசி பிரசங்கம் பண்ணி டான்ஸ் ஆடுறான் பாருங்க. இதை வந்து அந்த காலத்தில் இருந்து அவனை அடித்து துரத்திருப்பாங்க. இன்றைக்கி அந்த பெந்தகோஸ்தே ஜனமானது அதை ஏற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுது. சபையானதை பிரணாம் சொன்னார், பெந்தகோஸ்தே விழுந்து விட்டுது அப்படின்னார். எப்போ சொன்னார்? 1950 சொல்லிட்டாரு.
அது பெந்தகோஸ்தே விழுந்து விட்டது. அது ஆவிக்கு தேவன் அப்பயே பரிசுத்தாவை இங்கிருந்து எடுத்துட்டாரு. அந்த ஆவி இப்போ என் டைமில் வந்தாச்சு, அங்கே கிடையாது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறாங்க, இப்போவே அப்படி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த பாவத்தை குறித்த உணர்வு கிடையாது. இவனே இவ்வளோ பெரிய செயின் போட்டு வந்தானா சபைக்கு வர்ற பெண்ணு வந்து செயின் போட்டால் வேண்டான்னு சொல்லுவானா? நீ எப்படி வேணா அதுக்குமா ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறா, லிப்ஸ்டிக் போதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. லிப்ஸ்டிக் போனால் உதடு என்ன செய்யாது, காயாமல் ஈரமாக இருக்கும். அவன் லிப்ஸ்டிக் ஒரு மருந்து தான் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், கண்மை வந்து காலத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக மை போட்டாங்க, அது தப்பு கிடையாதுன்றாரு. பைபிளில் கண்ணுக்கு மை போட்ட ஒரே ஒரு பொம்பளை வேசி, அவள் யார்? யேசபேல் இல்லைங்களா? அப்போது இவனுக்கு என்ன செய்கிறாங்க, தன்னோட சுய இச்சைக்கு ஏதுவான போதனைகளை இவர் தேர்ந்து கொள்கிறாங்க. அப்போ விசுவாசிகளும் இந்த மாதிரி இடத்துக்கு தான் போகிறாங்க. ஏன்னாக்க தன்னோட சுய இச்சைக்காக இந்த பாசிட்டிவ் பிரச்சனை இல்லையா. போனோமா, ஒரு பாட்டு பண்ணாரா, உற்சாகமாக அன்னிபாசு பேசினாரா, ஜோம் பண்ணாரா, ஒரு அழகான பிரசங்கம் பண்ணார், ஆசீர்வாதத்தை பற்றி பண்ணார், வந்தோம், அவ்வளோதான். ஆனால் மற்ற சபைகளுக்கு போனால் நம்மளை மாதிரி சபைக்கு வந்தால் கடிந்து கொடுதல் இருக்கும். இதை செய்யாத, அது செய்யாத, அது பண்ணாத, என்னையா எப்படி தான் உலகத்தில் வாழ்கிறது அப்படி அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஆனால் வார்த்தை அதுதான். இப்போ இதுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. அந்த கலிச்சடைகள்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் ஈக்மென்சியல் கவுன்சிலில் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். ஐக்கிய சபைகள் இல்லைங்க, ஸ்தாபனங்கள் ஒன்றிணைந்து இவங்கெல்லாம் எங்கே கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க, எல்லாமே போப்புக்கு போயிடுவாங்க. போப்பு என்ன சொல்லுகிறாரோ, நீ பெந்தகோஸ்தேவா இருந்தால் இருந்துட்டு போ, நீ சிஎஸ்சியாக இருந்தால் இருந்துட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களோட என்ன செய்யணும், நீ ஐக்கியத்தில் இருக்கணும், எங்களை பேசிகிட்டு இருக்கக்கூடாது, என்னை திட்டிகிட்டு இருக்கக்கூடாது, பாடு ஆடு அந்நிய பாஷை பேசு, என்ன வேணால் பண்ணிக்கோ. எங்கள் மாதாவை பற்றியோ அந்தோனியரை பற்றியோ அல்லது யோசேப்பை பற்றியோ பேசுனா அவ்வளோதான், மிரட்டிடுவான், ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நேரத்தில் திருப்பதி சொல்கிறாரு, அதை அடுத்தது வாசிங்க. அதில் செகண்ட் பாயிண்ட்டு, பின்னர் மிருகத்தை ஒத்த ஒரு சொரூபத்தை உருவாக்குவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போது தேவனுடைய உண்மையான சபை உலகம் முழுவதிலும் ஒன்று சேர்க்கப்படும். மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரஸ்பிட்டேரியன், பெந்தேகோஸ்தே, நசரீன், பில்கிரிம் ஹோலினஸ், யாரா இருந்தாலும் அதிலிருந்து உண்மையான விசுவாசிகள் எல்லாரும் வெளியேறி ஒன்றிணைந்து தேவனுடைய அன்பாலே ஒன்றிணைக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருவாங்க. பார்த்தீங்களா? இப்போ 2 பாயிண்ட் சொல்றாரு. முதல்ல வந்து ஒரு எல்லாருமே என்ன செய்வாங்க, ஐக்கிய சபைகள் சேர்ந்து தான் போப்பை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த போப்பை யார் கொண்டு வந்தது? 133 கார்டினல்ஸ். அவங்க யார்? அத்தனை பேரும் ரோமன் கேத்தலிக்ஸ் இல்லைங்களா? கத்தோலிக்க சபையில் இருக்கிற வாடிகன் சிட்டியில் இருக்கிற 133 கார்டினல்ஸ் சேர்ந்து தான் அவரை கொண்டு வந்தாங்க. முதல் வந்து ஓட்டெடுப்பு எடுத்தாங்க. எடுக்கும் போது 89 ஓட்டுகள் அவருக்கு கிடைக்கல. அவை கரும்புகைனாக்கா தினத்ததிக்காரனுக்கு தெரிஞ்சு கரும்புகன்னு போகிற அது தூபம் இல்லைங்களா? அந்த தூபம் போடுவாங்க இல்லையா? கரும்புகை போட்டால் ஃபெயிலியர்னு அர்த்தம். அடுத்ததாக மறுபடியும் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அதில் அவர் ஜெயிச்சிட்டார். முன்னே சாம்பிராணி போட்டு வெள்ளை புகை போட்டாங்க. உலகத்தில் இருக்கிற 140 கோடி 140 கோடி தானே போட்டுருங்க. 140 கோடி கிறிஸ்தவர்கள் அல்ல, கத்தோலிக்கர்கள் இல்லைங்களா? அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ இந்த போப்பை செலக்ட் பண்ணது யாரு? 140 கத்தோலிக்கர்களும் ப்ளஸ் 133 கார்டினல்ஸ் தான் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் பிரணாம் என்ன சொல்றாரு, அவங்க போப்பை செலக்ட் பண்ணது யாரு? எல்லா சபைக்காரனும் சேருமா. பெந்தகோஸ்தக்காரனும் இருப்பான், சிஎஸ்ஐக்காரனும் இருப்பான், யெகோவா சாட்சி இருப்பான், எல்லாமே இருப்பான். என் டைமில் கூட விழுந்து போன அதில் இருப்பான். இவர்கள் எல்லாம் சேர்ந்து போப்புவை தேர்ந்தெடுக்கும் போது எங்கேருந்து தேர்ந்தெடுப்பாங்களா? அமெரிக்காவிலேருந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா ஒரு வல்லரசு, அமெரிக்காவுக்கு நிறைய பணம் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து போப்பு வந்தாச்சுனாக்கா பண வசதி ஈஸியாக இருக்கும், நல்லா நிர்வாகம் பண்ணுவார். இப்போ நிறையா இடங்களில் பாஸ்டர்களை செலக்ட் பண்ணுறது அல்லது ஒரு நிர்வாகிகளை செலக்ட் பண்ணுறது, டீகன்களை செலக்ட் பண்ணுறது. சபையில் என்டைம் சர்ச்சில் கூட டீகன்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? நல்லா வருமானம் உள்ளவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவரை நம்ம டீகனாக போட்டால் சபைக்கு வேண்டியதெல்லாம் நிறையா செய்வார். ஒருத்தர் உண்மையாலுமே விசுவாசியாக இருப்பான், ஆனால் சாப்பாட்டு கூட இருக்காது, அவரை டீகனாக போட மாட்டாங்க. அவரை டீகனாக போட்டு என்ன போய் ஒரு ஜபம் பண்ணுவார், அவ்வளோதான். செலவுக்கு நம்மகிட்ட தான் காசு வாங்கிட்டு போவார். ஆனால் வசதியானவனு டீகனாக போட்டாச்சுன்னா சர்ச்சுக்கு எது வேணும், பிரதர் கொஞ்சம் பார்த்துக்குங்க பிரதர், கொஞ்சம் இதை பண்ணுங்க பிரதர், நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் இறஞ்சி பண்ணுங்க அப்படின்னாக்கா அவங்க செலவு பண்ணிடுவான். அப்போ அவங்கள என்ன செய்கிறாங்க? பண வசதி படுத்தவர்களை பதவி கொடுக்குறவாங்க. சிஎஸ்சியில் என் டைமில் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் அங்கே அமெரிக்காவை செலக்ட் பண்ணுவோம். அமெரிக்காவிலேருந்து ஒரு போப்பு வந்தால் அமெரிக்காவை வசதி படித்தவர், அதிகாரம் உள்ளது, உலகத்திலே வல்லரசு நாடு. பாருங்க, இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்துச்சு. பாகிஸ்தான்காரன் இந்தியாக்காரன் அடிக்கிறான், இந்தியாக்காரன் பாகிஸ்தான் அடிக்கிறான், பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது.
இப்போது இவன் பார்த்தான், மேலே இருந்து அண்ணாச்சி பார்த்தான். யார் இந்த அண்ணாச்சி? அமெரிக்கன் பார்த்தான். இவன் விட்டா இந்தியா நம்மளோட நாளைக்கு இவனை விட்டோம்னா இந்தியா ஜெயிச்சிருச்சுனாக்கா அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஏன்னா நம்மகிட்ட அத்தனை வெப்பன்ஸ் இருக்குது இல்லைங்களா. இந்தியா சாதாரண நாடு, பெரிய நாடு, உலகத்திலே பெரிய நாடு இந்தியா. அப்போ விட்டா இந்தியாவுக்கு ஃபேமஸ் ஆகிடும். ட்ரம்ப் யோசிச்சான், இவனையும் ஆஃப் பண்ணணும், பாகிஸ்தானையும் கைக்குள்ளே வைக்கணும். அப்போது நம்ம சொல்லி கேட்கலன்னு வச்சுங்களேன், சண்டையை நிறுத்துங்கடா, சமாதானம் கேட்கலனா, பாகிஸ்தான் கேட்கலினா இந்தியா கூட சேர்ந்துட்டு பாகிஸ்தானை உதைக்கிறது. அல்லது பாகிஸ்தான் கேட்டாச்சுன்னா இந்தியா கேட்கலினா பாகிஸ்தான் கூட வந்து இந்தியாவை உதைக்கிறது. அப்படிங்கிறது ட்ரம்ப் ஒரு ஐடியா. ஆனால் 2 பேருமே சமாதானம் ஆகிட்டாங்க. பாருங்க, இப்போ ட்ரம்ப் சொன்ன உடனே அமெரிக்க லீடர் அவன். அப்போ இந்தியாவை என்ன செஞ்சிருச்சு? வாழை சுருட்டிருச்சு. பாகிஸ்தானுக்கு ஒன்று வாழை சுருட்டிட்டான். ஏன்னா அவன் யார்? முதலாளி. புரியுதுங்களா? உலகத்தில் எப்படிப்பட்ட நாடாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா ரஷ்யா தான் வல்லரசு. இன்னும் கரண்ட்டில் வந்து ரஷ்யா ஐடியில் தான் இருக்குது இல்லையா. கோப்ரசோவுக்கு பிறகு ரஷ்யா டவுன் ஆயிடுச்சு. இப்போ அமெரிக்கா தான் லீடிங்கில் இருக்குது. இந்த அமெரிக்காக்கார என்ன சொல்கிறானோ அதுதான் உலகத்தில் இப்போ இந்த மார்க்கெட்டு. பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த 13ங்கிறது என்னங்க? என்ன நம்பருங்க? வேசித்தனத்தின் நம்பர். 13ங்கிறது வேசித்தனத்தின் நம்பர். அமெரிக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஏன் இருக்குது? அமெரிக்கா தோன்றும் போது அமெரிக்காவுடைய கொடியில் எத்தனை இருந்துச்சுங்க? எத்தனை நட்சத்திரம்? 13 நட்சத்திரங்கள், 13 கோடுகள் இருந்துச்சு. 13 ஸ்டேட்ஸ் இருந்தனால 13 இருந்துச்சு. அமெரிக்கா வந்து 13 அப்படிங்கிறது ஒரு வேசித்தனத்தின் நாடு. ப்ராப்பர்ட் சொல்கிறார், உலகத்திலேயே வேசித்தனத்தின் நாடு வந்து அமெரிக்கா தான் அப்படின்றார். இந்த அமெரிக்கா வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரி என்று அழைக்கப்படுது இல்லைங்களா, கிறிஸ்துவ தேசம். அதுக்கு 2 கொம்பு இருந்துச்சு. கொம்புங்கிறது எது கிடையாது? பவர். அந்த பவர் வந்து ஒன்று வந்து பொலிட்டிக்கல் பவர், இன்னொன்று ரிலிஜியஸ் பவர். ஒன்று வந்து மத சம்மந்தமானது, இன்னொன்று அரசியல் சம்மந்தமானது. இப்போ பாருங்க, அரசியல் சம்மந்தமாக அவர் வரான், அவன் கிறிஸ்டியன். ஆனால் இங்கே வந்து மோடியை பார்த்து சொன்னால், அங்கே இருக்கிற பாகிஸ்தான் பிரதமர் பார்த்து சொன்னே ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா அது எப்படி ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குதான், சமாதானம் மாதிரி. ஆட்டுக்குட்டினாலே சமாதானம் தானே, சமாதானம் மாறி வரும். ஆனால் சமாதானம் கிடையாது. எப்படி இருந்துச்சா? வலு சர்ப்பத்தை போல பேசி. வலு சர்ப்பம் எதுங்க? வலு சர்ப்பம் எதுங்க? ரோமன் கேத்தலிக் இல்லைங்களா. ஆதி முதல் அது என்ன செய்யப்படுது? ரோமன் கேத்தலிக் வலு சர்ப்பம். அது கேத்தலிக். உருவம் வந்து ஆடு, பேசுறது சர்ப்பம். பேசுறது உருவம் வந்து அமெரிக்கா கிறிஸ்டியன், ஆனால் பேசுறது ரோமன் கேத்தலிக் டாக்டரின். 17ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவள் வேசித்தனமான மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவருக்கு வருகிற ஆக்கினி போதும். இப்போ திரளான தண்ணீர் மேல உட்கார்ந்திருக்கிற ஒரு மகா வேசி, தி ஹார்லெட், ஹோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மகா வேசி. இவன் வந்து ஒரு பெண்ணா சொல்ல, பெண் எது கிடையாதுங்க, சபைக்கு. ஸ்திரீனாலே சபை தான் இல்லைங்களா. அப்போ ஒரு சபை, இந்த சபைங்கிறது திரளான தண்ணீர் மேல். திரளான தண்ணீர் எதை குறிக்குதுங்க? ஜனங்களை குறிக்குது. அப்போ உலகத்திலேயே கத்தோலிக்க சபையில் தான் உலகத்தில் ஜனங்கள் ஏறக்குறைய 140 கோடி பேர் இருக்கிறாங்க உலக வருடம் முழுவதும். கணக்கெடுப்பின் பிரகாரம், கணக்கெடுக்காமல் எத்தனையோ 200 கோடி கூட இருக்கலாம். 140 கோடி கேத்தலிக் பீப்புள்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. இந்த திரளான ஜனங்கள் மேலே உட்கார்ந்துருக்கிறதான இந்த சபை என்ன செய்யறாராம்? எப்படி இருந்தாலும் வேசித்தனம். அவளோடு கூட பூமியின் ராஜாக்களும் என்ன செஞ்சாங்களாம்? பூமியின் ராஜாக்கள் யாருங்க? மற்ற ஸ்தாபனங்கள், ஒரு ராஜாங்கம். பெந்தகோஸ்து சபை அது ஒரு ராஜாங்கம், புராட்டஸ்டன்ட் சபை அது ஒரு ராஜாங்கம். எல்லாம் அவங்களே ராஜாக்கள். அவங்களுக்கு தேசம் கிடையாது, ஆனால் அவங்க அந்த சபைக்கு ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் என்ன செஞ்சாங்களாம்? அவளோட வேசித்தனம் பண்ணாங்க. என்ன வேசித்தனம்? தி ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குறி விபச்சாரம். அவர் பெண்ணு கிடையாது, அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த தவறான கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் போது, தேவனுக்கு பதிலாக 3 பேரை வைக்கும் போது, ஒரே தேவனை கர்த்தர், ஒருவரே கர்த்தர், அவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிகள் தண்ணீரிலும் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இது வசனம். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இல்லாதிருப்பாங்க, இது வசனம். ஆனால் கேத்தலிக் என்ன சொல்லுது? பிதாவு ஒருத்தர், குமார ஒருத்தர், பரிசுத்தாவின் 3 புருஷனை கொண்டு வருது. அப்போ 3 புருஷ ஒருத்தருக்கு இருந்தால் யாராவோ தேசி இல்லைங்களா. அப்போ இந்த உபதேசத்தை வந்து எல்லா சபைகளும் கேட்குது. பெந்தகோஸ்தை கேட்குது, சிஎஸ்ஐ கேட்குது, ஆர்சி கேட்குது. அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு 3 பேரை சொல்லி தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஸோ பூமியின் ராஜாக்கள் மற்ற டினாமினேஷன் எல்லாமே அவளுக்குள்ள மிங்கிளாகி விபச்சாரம் பண்ணுறாங்க. இது அடுத்தது வாசிங்க.
அவருடைய குமார்த்திகளும் அந்த வசனம் வாசிங்க. பூமிகளுக்கு எல்லாமே யார் அவங்க? இல்லை அங்கே வசனம் வாசிங்க இல்லையா? யார் அவன்? பூமிகளுக்கெல்லாம் யாரு? தாய். அப்போ தாய்னாக்கா பிள்ளைங்க இருக்கணும் இல்லையா? இப்போ பிள்ளைங்களாம் யாரு? அவர்கிட்ட இருந்து எல்லா வெளியே வந்த சபைகள் இல்லைங்களா? வெளியே வந்த சபைகள் எல்லாமே மற்ற ப்ராட்டஸ்டன்ட் எல்லாமே அவளுக்கு தாய். அவர்களும் வேசித்தனம் பண்ணாங்கிறது வசனம் சொல்லுது ஒரு மனவாட்டிக்கு. இப்போ பிரேம் சொல்றாரு, இந்த சபையிலிருந்து எல்லாம் வெளியே வந்த ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு சபையின் காலத்தில் வரும்போது குறிப்பாக கடைசி சபையின் காலத்தில் 1963 பிறகு நம்முடைய காலத்தில் ஒவ்வொரு சபையிலும் பெந்தகோஸ்து சபையிலிருந்து, பிரஸ்பெரியிலிருந்து, மெத்தடிஸ்ட்லேருந்து, சிஎஸ்லேருந்து, கத்தோலிக்கத்திலிருந்து ஒவ்வொரு சபையிலிருந்து வெளியே ஜனங்கள் வந்து அவர்கள் ஒன்று கூடி அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியில் வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் எங்கே உட்கார சொல்லுது அங்கே உட்காருவான், எங்கே நிற்க சொல்லுது அங்கே நிற்குவான், வேதம் எங்கே ஓட சொல்லுது அங்கே ஓடுவான், வேதம் எங்கே தூங்க சொல்லுது அங்கே தூங்குவான், வேதம் எங்கே சிரிக்க சொல்லுது அங்கே சிரிப்பான், வேதம் எங்கே பேச சொல்லுது அங்கே பேசுவான். இது யாரு? பிரைடு, மணவாட்டி. இவள் தனித்து விடப்படுவாள். இப்போ இங்கே கவனிங்க, பிரணாம் சொல்றாரு, இந்த சம்பவம் நடக்கும்போது இவைகள் ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒன்றிணைகிறது. மணவாட்டி தனியாக, இவரெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மணவாட்டியும் ஒன்றிணைக்கிறாங்க. எதில் இணைக்கப்பட்டிருப்பானா? அங்கே வசனம் சொல்லுது. அங்கே பாயிண்ட் கவனிங்க, ப்ராப்பர்ட் கோட்ஸ் வாசிங்க மறுபடியும் எப்படி இணைவான்னு சொல்லியிருப்பாரு. அப்போது தேவனுடைய உண்மையான சபை உலகம் முழுவதும் ஒன்று சேர்க்கப்படும். மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட் அல்ல, அதை விடுங்க. தேவனுடைய அன்பால், புரியுதுங்களா? உண்மையான அவர் யாராக இருந்தாலும் அதிலிருந்து உண்மையான விசுவாசிகள் எல்லாரும் வெளியேறி ஒன்றிணைந்து தேவனுடைய அன்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகி விடுவார்கள். ஆனால் அஞ்ஞானிகளும் தேவனை குறித்த ஆழமற்ற சிந்தனையுடையவர்களும் புறக்கணிக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் ஐக்கிய சபையின் சம்மேளனத்தில் சேர்ந்து விடுவார்கள். கவனிச்சிங்களா? இப்போ வந்து பிரைடு வெளியிலிருந்து எல்லா சபையிலிருந்து வந்து எதில் லிங்க் ஆகிறாளாம்? அன்புங்கிறது எதுங்க? தலைக்கல் செய்தி இல்லைங்களா? அந்த பிரமிடியில் பார்க்கும்போது மேலே தலைக்கல் செய்தி. இந்த தலைக்கல் செய்தியின் மூலமாக தான், அதுதான் அன்பு. இந்த அன்பில் லிங்க் ஆவாங்க. இன்னைக்கு என் டைம் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கடைசி காலத்தில் அப்படி இருக்கிறாங்களா? எல்லாத்தையும் மீட்டிங் கூடுவாங்க, ராஜாபதரை கூப்பிட மாட்டாங்க. எல்லாத்தையும் மீட்டிங் கூடுவாங்க, இன்னொருத்தரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? சகோதர அன்புன்னு பேசுகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகிறது இல்லை. சிலோனில் பேசும்போது இந்தியாவோட மோசமாக இங்கே சிலோன் இருக்குது, இங்கே எல்லாருமே சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா. மலேசியாவுக்கு போகும்போது அங்கேயும் அப்படி தான். இந்த பாஸ்டர் அவருக்கு பிடிக்கிறது, அவங்க பாஸ்டர் இவங்க பிடிக்கிறது. ஆனால் எல்லாருமே பிரெண்ணாம் போட்டா வச்சு செய்தியில் தான் இருக்கிறாங்க. ஸ்தாபனங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் ஒன்று இருக்குது. ஒரு ஆட்சிக்காரனை சிஎஸ்காரன் விட்டு கொடுக்கறது இல்லை, சிஎஸ்காரனை ஆட்சிக்காரன் விட்டு கொடுக்குறது இல்லை. ஜான் ஜபராஜ் விழுந்தான், அவனை எவனுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் உண்மையாலுமே சிறைச்சாலைக்கு போயிட்டான். அவன் என்ன பண்ணான்னு தெரியும். ஆனால் பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். அவன் அந்த ஸ்திரீயை மன்னிச்ச தேவன் ஜான் ஜபராஜை மன்னிச்சு வெளியே கொண்டு வந்து உண்மையாக நல்லா ஊழி இதை விட பவராக பண்ணுவான்னு அதெல்லாம் இது கொடுக்குறான், பேட்டி கொடுக்குறான். ஆனால் நம்ம இதில் ஒழுக்கமாக இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறான்? ஐயோ கேவலமானவே, நீங்கள் அந்த சர்ச்சுக்காக போகிறீங்க, நீங்கள் அந்த பிரதட்டியாக இருக்கீங்க, நீங்கள் அந்த சிருஷ்டியாக இருக்கிறீங்க, மோசம், அவர் மோசம், இவர் மோசம் அப்படின்ட்டு நம்ம என் டைமில் ஒற்றுமை கிடையாது. அப்புறம் எப்படி இந்த போப்பு இந்த நேரத்தில் வர முடியுமா? இல்லைங்களா? இந்த சேம் இணையும் நேரமும் அடையாளமும் அவங்கிற செய்தியில் ப்ராப்பர்ட் சொல்கிறார். யுனைட்டிங் டைம் அண்ட் சைன் அப்படிங்கிற மெசேஜில் மீன்கள் எல்லாம் எப்பொழுது ஒன்று சேருமா? மீனெல்லாம் வந்து எல்லாம் நீந்திட்டு இருக்குங்க, எப்போ ஒன்று சேரும்? எல்லாம் எப்போ இணையும்? சாயந்தரம் ஆச்சுனாக்க மேலே வந்து சூரியன் வெளிச்சிருக்கும் போது மீன் மேலே வந்துடும், தண்ணிக்கு மேலே வந்துடும். சூரியன் மறைஞ்சோடனே எல்லாம் சிச்சிடும், தண்ணிக்கு கீழே போயிடும், தூங்குறதுக்கு போயிடும், ரெஸ்ட் எடுக்க. பறவைகள் எல்லாமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரவுண்டிங்கில் இருக்கும், ரோமியோ எல்லாம் சுற்றிட்டு இருக்கும், அது ரோமிங்கில் இருக்கும். ஆனால் சாயந்தரம் ஆச்சுன்னா சூரிய அஸ்தமனம் ஆகும்போது அதாவது தங்கள் கூடுகளுக்கு போயிடும். பறவைகள், மிருகங்கள் காட்டில் வேடையாடும் போது நைட் ஆச்சுன்னா போய் ரெஸ்ட் எடுக்க போயிடும். மனுஷன் மட்டும்தான் பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? மற்றது எல்லாம் அங்கங்கே வீட்டுக்கு போயிடுவாங்க. பிரணாம் சொல்கிறாரு, பறவைகள் தங்களுடைய மாலை வேலையில் தங்களுடைய இடங்களுக்கு செல்கிறது, மிருகங்கள் தங்களுடைய இடங்களுக்கு செல்கிறது, ஒவ்வொன்றும் இணைகிறது. இந்த சாயங்கால வேலையில் மணவாட்டி ஒன்று கூட்டப்படுவாள், அவள் இணைக்கப்படுவாள். அமெரிக்காவிலிருந்தும், ஆஸ்திரேலியாவிலிருந்தும், இந்தியாவிலிருந்தும், எல்லா நாடுகளிலிருந்தும் அவள் என்ன செய்வாளாம்? ஒன்றிணைக்கப்படுவாள். எப்படி? இந்த காலத்துக்குரிய செய்தியின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக இணைக்கப்படுவாள். அல்லேலூயா. அப்போ இந்த மெசேஜில் மணவாட்டி இணைக்கப்படும் போது அங்கே வல்லமை உண்டாகும், டைனமிக் உண்டாகும். அப்போ நமக்குள்ள வந்து மெசேஜ் என்ன செய்ய மெக்கானிசம் ஆகிருக்குது. மெக்கானிசம் ஆயாச்சு. ஒரு பைக்கை வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு, மெக்கானிக் வந்து ஃபிட் பண்ணிட்டார்.
இந்த இடத்துல இன்ஜின் வரணும், இந்த இடத்துல லைட் வரணும், இந்த இடத்துல இது வரணும், இந்த இடத்துல ஃப்ளக் மாட்டணும், இந்த இடத்துல ஒயர் மாட்டணும், கரெக்ட். ஆனால் வண்டி மூவ் ஆகலை. இப்போ வண்டி மூவ் ஆகிறதுக்கு என்ன வேணுங்க? டைனமிக் வேணும். டைனமிக் வேணும் என்ன வேணுங்க? பெட்ரோல் வேணும். அந்த பவர் வேணும்னாக்கா பெட்ரோல் ஊற்றி அதை அடிச்சாதான் ஸ்டார்ட் ஆகி புருன்னு போகும் இல்லைங்களா? அப்போது மெசேஜ் இன்னைக்கு வந்து மெக்கானிசம் ஆக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனவாட்டிக்கும் மெசேஜ் ரீச் ஆயாச்சு. ஃபேஸ்புக் ஆன் பண்ணாலே நம்முடைய செய்திகள் தான் நிறையா உண்டு. இன்றைக்கி வலைதளங்களில் உண்டுச்சு. ஒரு காலத்தில் இந்த புஸ்தகங்களை அச்சடிக்கும் போது தேடி தேடி போய் கொடுத்தோம். அதை படிக்கிறவாங்க, படிக்காம மூலையில் போட்டுருவாங்க, குப்பையில் போட்டுருவாங்க, கிழிச்சு போட்டுருவாங்க. பெர்க்மன்ஸ் கூட்டத்தில் போய் மீட்டிங்கு போய் கொடுக்க போனால் நம்ம ஆளுகளெல்லாம் பிடிச்சி அடித்து, ஒருத்தனை வந்து அடித்து அவன் உயிர் நாடிகளெல்லாம் எட்டி உதச்சி அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. பெர்க்மன்ஸ் மீட்டிங்கில் பாம்பேயில் அந்த புக்கையெல்லாம் தூக்கி கிழிச்சு விட்டாங்க. கோயம்புத்தூரில் நாங்கள் கன்வென்ஷன் நடக்கும்போது புக்கெல்லாம் கொண்டு போவோம். கொண்டு போனே நம்ம பசங்க போவாங்க, போனடே இங்கே வாங்கடா, நான் அதை வாங்கி வச்சு நாங்கள் கொடுத்துக்கொண்டு போயிட்டு கிழிச்சு போட்டுருவாங்க, துரத்திடுவாங்க நம்ம பசங்களை. அது கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்த காலத்தில் கதவே திறக்கப்படலை. ஸ்தாபனங்களுக்குள்ள போய் ரகசியமாக கொடுத்து சர்ச்சு முடிஞ்சு வரும்போது அவங்களுக்கு கொடுத்தோம்னா உடனே பாஸ்ட் ஒடியாருவார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் போனோம் எல்லாம் அந்த பெந்தகோஸ்து சபைக்கு முன்னாடி வாசல் நிற்போம். புக்கில் கொடுக்கும்போது பாஸ்ட் ஒடியாது. அந்த கிறிஸ்தெல்லாம் ஓடுங்க சொல்ல அடிக்கவெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம். இன்றைக்கி அப்படி இல்லை. அங்கே வீட்டுக்குள்ளே போகுது. எதில் போகுது? வாட்ஸ்அப்பில் போகுது, ஃபேஸ்புக்கில் போகுது, இன்டர்நெட்டில் போகுது. இன்றைக்கி வந்து தேவன் எப்படி வச்சுட்டாரு? பிசாசு எதை கொண்டு வந்தானோ அதுலேயே தேவன் வச்சுட்டாரு. அவன் வீட்டுக்கு அவன் திறந்தாலே ப்ராஃபிட் படம் தான். மெசேஜ் அவன் தாண்டி தான் போகணும். அவன் தலைக்கு மேலே போயிட்டுருக்குது. நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து அவன் பதில் கொடுக்கணும். எனக்கு செய்தி வந்துச்சு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், நான் அதை விட்டுட்டேன், எதையோ பார்த்துட்டேன். செய்தியானது தலைக்கு மேலே போனாலும் ஸ்தாபனத்துக்காரனுக்கு தெரியாது. பிரணாம் சொல்கிறாரு, எப்படியான நாட்களை நாம் ஜீவிக்கிறோம், எப்படியான இருளுக்குள்ளாக நாம் ஜீவிக்கிறோம், எப்படியான அஞ்ஞான இருளுக்குள்ளாக ஆண்களும் பெண்களும் கூடி வருகிறோம் என்பதை கூட அறியாதவராக இருக்கிறார்கள். என்ன ஒரு பரிதாபம்! எப்படி இருக்கிறோம்? அஞ்ஞான காலத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கி சயின்ஸ் வந்தாச்சு, எஜுகேஷன் வந்தாச்சு, இன்றைக்கி எல்லாமே வந்தாச்சு. ஆனால் என்ன வரல? ஆவிக்குரிய சில ஜனங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறாங்க. தாங்கள் செய்கிறத வந்து தவறு என்று அவங்களுக்கு தெரியறதில்லை. சினிமா நடிகருடைய அந்தரங்க வாழ்க்கைகள், தனிப்பட்ட மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கைகள். புருஷன் வேலைக்கு போகிறான், திரும்பி வந்தால் நம்ம புருஷனாக வருவானா, வேறு எவ்வளோடு கூட இருந்துட்டு வருவானா அப்படிங்கிற ஒரு பயம். திரும்பி வீட்டுக்கு போனால் நம்ம பொண்டாட்டி நம்மோடு தான் இருக்கலாம், நான் போனது பிறகு வேறு எவனையாவது கூட்டு வாழ்கிறாளுங்கிற ஒரு பயம். நம்ம பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம், எவன் கூட லவ் பண்ணிட்டு எங்கே ஓட போகிறாங்கிற ஒரு பயம். நம்ம பையன் எவனை இழுத்துட்டு வருவாளோ, என்ன நான் ஆக போகிறானோ, குடிக்காரனா மாறுறானா, கஞ்சாடிக்கிறவனா மாறானா, தம் அடிச்சுட்டு பீடி குடிச்சு சுற்றுறானா, போதைக்கு அடிமையாகிறானா, திருடனா மாறுறானா, தீவிரவாதியாக மாறுறானா, தெரியாத ஒரு காலம். அப்படிப்பட்ட இருளுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ கொலைகள், எத்தனையோ பாவங்கள், பாவ இச்சைகள். இதில் வந்து சின்ன வெளிச்சம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் தப்புன்னு புரியறதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம செய்யாது ரெண்டாவது விஷயம். இந்த இடத்துல போனால் குழி இருக்குது, நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம், மழை தண்ணியாக இருக்குது, நம்ம பாட்டு நடந்து போயிட்டுருக்குறோம், அப்படியே பேண்ட்டை மேலே தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்குறோம். திடீர்னு போட்டால் உள்ளே இறங்கிடுறோம், தலையில் மூலிகை உள்ளே பார்த்தா அது பாதாள சாக்கடை, நமக்கு நினைக்கிறதுக்குள்ளே உள்ளே போய் செத்து போயிடுறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு குச்சி மிதட்டு இருக்குது. அங்கே ஒரு ஆள் சொல்கிறார், சார் இந்த பக்கம் வந்துடாதீங்க, அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் தாண்டி போங்க. நமக்கு எப்படி இருக்குது? என்னங்க உள்ள குழி விழுந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது. நினச்சி பாருங்கள், ஒருவேளை அந்த ஆள் அங்கே இல்லை அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே பூந்து நம்ம செத்து போயிருப்போம், மூழ்கி செத்து போயிருப்போம். ஆனால் அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அதுபோல தான் இந்த உலகத்தில், பாவப்பட்ட உலகத்தில் ஒரு மனிதன் தேவன் கடைசி நாட்களில் தீர்க்கதரிசி அனுப்பி வச்சார். நீ ஸ்தாபனங்களுக்குள்ளே போனீங்கன்னா, பெரிய பெரிய சபைக்குள்ளே போனீங்கன்னா, அதுக்குள்ளே போனீங்கன்னா உன் ஆத்மா செத்துரும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், செத்துருவடா. நீ என்ன செய்யணும்? என் ஜனங்களே, அவளுடைய பாவங்களை அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்க. யூ மஸ்ட் பி கம் பேக் டு த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்க, அவளை விட்டு நீங்கள் வெளியே வாங்க, சபை ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வாங்க, பாரம்பரியங்களை விட்டு வாங்க, பாவங்களை விட்டு வாங்க, உலக இச்சைகளை விட்டு வாங்க அப்படின்னு திருப்பதி சொன்னார் இல்லைங்களா? அப்போ அவளை விட்டு நம்ம கத்தோலிக்க சபை விட்டு வெளியே வரணும்னா, கத்தோலிக்க சபைங்கிற அந்த இதை வந்து பல பேரில் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சோப்பு கம்பெனி, சோப்புகள் எடுத்துக்கலாம், சில ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது. எடுத்துக்கிங்களா, ஒன்று இப்போ லைஃப் பாய்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், லைவ் சோப்புன்னு நீங்கள் அதை வாங்கிட்டு இருக்கிறீங்க. அதே கம்பெனிக்காரன் இன்னொன்று வந்து வேறு ஏதோ ஒன்று போடுவான், லை கேல்னு ஒன்று போடுவான், இல்லை வேறு ஏதோ ஒரு பேரில் இருப்பான். நம்ம நினைப்போம் இது வந்துட்டு லைவ் பாய் கம்பெனிக்காரன் இந்த சோப்பு நல்லா இருக்குது, இந்த சோப்பு நல்லா இருக்குது. இல்லை, ஆனால் எல்லா சோப்புக்காரரும் ஒரே ஓனர் தான், பேர் மட்டும் மாற்றி வச்சுருப்போம். சில நேரங்களில் ஹோட்டல் கடை இருக்கும்,
நீங்கள் இந்த கடையில் சாப்பிடாதீங்க, அந்த தெருவில் ஒரு கடை இருக்குது, இங்கே குப்பண்ணம் கடைன்னு இருக்குது, குப்பண்ணம் கடையில் சாப்பிடாதீங்க நல்லா இருக்காது, சுப்பண்ணம் கடைக்கு போங்க. குப்பண்ணன் சுப்பண்ணன்னு ஒரே ஆள் தான், ஆனால் கடைகளை மாற்றி பிரான்ச் வச்சுருப்பான் பல இடங்களில். அந்த மாதிரி பிசாசு கத்தோலிக்க சபையினாலும் ஒன்று தான், பெந்தகோஸ்தேனாலும் ஒன்று தான், சிஎஸ்னாலும் எல்லாமே திருத்துவ ஸ்தாபனங்கள் எங்கே இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை கண்டுபிடிக்கணும், இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியின் வெளிச்சத்துக்கு நீங்கள் வரணும். அப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா விழுந்துருவீங்க. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கடைசி நாட்களில் நம்ம இருளான காலங்கள் இருக்கிறோம், இந்த இருளான காலங்களில் தேவன் என்ன செய்கிறாருன்னா நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. சாயங்கால நேரத்தில் நீங்கள் பாருங்கள், பறவைகள் எல்லாம் என்ன செய்யுது, கூடுகளுக்கு போகுது, மீன்கள் எல்லாம் கடலின் ஆழத்துக்கு போகுது, மிருகங்கள்லாம் தங்களுடைய வலைகளுக்கு போகுது. அதே போல மணவாட்டியானவள் தன்னுடைய வார்த்தையாகிய கூடாரத்துக்கு வருவா, ஸ்தாபனங்கள் அனைத்துமாக ஒன்றாக இணையும். அதான் ஈக்மென்சியல் கவுன்சில். அப்போ இவங்களெல்லாம் இணைஞ்சு அவங்க லீடரை ஒரு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த லீடர் யாருனாக்க அவர் தான் போப்பு. அந்த போப்பு எங்கேருந்து வருவான், அமெரிக்காவில் வருவான். அப்போ வர்ற போப்பு தான் தீர்க்கதரிசி சொன்ன போப்பு. அல்லேலூயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ 1000 போப்பு, இந்த போப்பு சத்தம்னா வேற அமெரிக்காவிலேருந்து வேற போப்பு கூட வரலாம். ஆனால் சபைகள் இப்போ இணைஞ்சிருக்கா இல்லை. ஒருவேளை ஆவிக்குரிய கண்ணால் தெரியாத ஒரு உபதேசம் அவங்களுக்குள்ள லிங்காக இருக்கலாம், ஆனால் அவங்க ஏற்றுக்கல. அவங்க பெந்தகோஸ்தே கத்தோலிக்கரை ஏற்றுக்கிறது இல்லை, கத்தோலிக்கருக்கு பெந்தகோஸ்தே ஏற்றுக்கிறது இல்லை, பெந்தகோஸ்தே சிஎஸ் சபைக்காரை ஏற்றுக்கிறது இல்லை, இல்லைங்களா? உபதேச ரீதியாக வேறுபட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும்போது நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம். அப்போ எல்லாருமே லிங்க் ஆகி எல்லாத்துக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. நான் இங்கே பிரசங்கம் பண்ணுவேன், திடீர்னு போலீஸ் வரும், இங்கே வாங்க, நீங்கள் பாஸ்டரா? ஆமாங்க. ஐடி கார்டு வச்சுருக்கீங்களா? இல்லைங்க. ஐடி கார்டு இல்லாமல் பாஸ்டரா? ஆமாங்க, கர்த்தர் என்னை அழைச்சார். அதெல்லாம் இருக்கட்டும், கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஈக்மென்சியல் கவுன்சிலில் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லை, அப்போ நட உள்ள கொண்டு போய் போட்டுருவாங்க, உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. எனக்கு தேவையில்லாத கூட்டம், தீவிரவாத கூட்டம், பயங்கரவாத கூட்டம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்? நம்ம அந்த ஐக்கியத்தோடு இணையில. இப்போ அது நடக்கலை. இப்போ ரெண்டுமே நடக்கலை. என்ன நடக்கலை? ஒன்று ஈக்மென்சியல் கவுன்சில் இப்போ அது ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, ரெண்டாவது மனவாட்டி இப்பொழுது கூட செட் ஆகிட்டு இருக்கிறா. இப்போ மெக்கானிசம் ஆயிடுச்சு, டைனமிக் ஆகலை. இப்போ வார்த்தையானது எல்லா பக்கமும் செய்யப்படுது. ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுகிறது. என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட ஒரு வேளை சொல்லியிருந்தா நான் அன்றைக்கே வந்திருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார், நான் கேட்கல. என் மனைவி அந்த சபைக்கு தான் போயிட்டு இருந்தா, ஆனால் அவர் சொல்லுவா, பெர்னாமுன்னு எல்லாம் சொல்லுவா, செய்ய சொல்லுவா, ஏன்னா பாவலையில் அடிச்சு திட்டிட்டு அங்கெல்லாம் போகாதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா, எனக்கு சொல்லி தான் நான் கேட்டிருப்பேனே, நான் என் மனைவியோடு வந்திருப்பேனே, நான் என் புருஷனை கூட்டிகிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். நீ கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி, நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உன் வீட்டுக்குள்ளே இந்த செய்தி வந்துடும். உன் பிள்ளை மூலமாக வரும், கணவன் மூலமாக வரும், உன்னுடைய மனைவி மூலமாக வரும், பாட்டி மூலமாக வரும், தாத்தா மூலமாக வரும், வீடியோ மூலமாக வரும், ஆடியோ மூலம் வரும், வாட்ஸ்அப்பில் வரும், ஏதோ டிவியில் வரும், எப்படியாவது வந்துடும். உன் தலைக்கு மேலே இது பாஸ் ஆகும். அப்போ நீ வித்தா இருந்து இந்த மாடு மாதிரி சூடு போட்டிருந்தா தான் இந்த செய்தி உனக்குரியதாக இருக்கும். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களுக்கு என்ன செய்யப்படுதுமா, இந்த செய்தி கொடுக்கப்படும். இந்த செய்திக்கு இல்லாதவங்க முன்குறிக்கப்படலைனாக்க அந்த செய்தியை உனக்குள்ளே எவ்வளோதான் திருஷ்டாண்டப்படுத்தினாலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பரிசெயர் சதுசெயர் அவருடைய இறுதி கடிதத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ தீர்க்கதரிசனுடைய சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் கரெக்டாக நிறைவேறிச்சா இல்லைங்களா? இல்லை. பாருங்க, இப்போ என் டைமில் இருக்கிறவனுக்கு எல்லாம் என் மேலே கோவம் வருமா வராதா? அத்தனை பேர் என்ன பண்ணிட்டுருக்கிறான், எல்லாமே இவன் ஒருத்தன், அந்த ராஜா ஒருத்தன் தான் இந்த நம்மகிட்ட என் டைம்லேயே அவன் எவனும் என்னை கூப்பிட மாட்டேங்கிறான், நல்லதுக்கும் கூப்பிட மாட்டேன். தீர்க்கதரிசி இங்கே சொல்கிறாரு, இன்னொன்று சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. நூற்றி 20வது பக்கத்தில் 120வது பேரா கவனிங்க. உண்மையான ஒன்றுக்காக நான் நிற்கவில்லை என்றால் நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆமையா, என்னை கொன்றாலும் அதற்காக நிற்பேன் என்று நான் அப்படித்தான் செய்ய போகிறேன். வேதம் என்ன என்பதை அதை அப்படியே போதிப்பேன். எந்த நேரத்திலும் அதை குறித்து யாரோடும் விவாதிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
பாருங்கள், அவர் ரோமாபுரியின் போப்பாக இருக்கட்டும், அல்லது யாராவது வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் விவாதிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். புரிகிறதா? ஆமையா, அது சரி. நான் தவறு என்றால் வந்து எனக்கு காட்டுங்கள். இப்பொழுது அது நான் தவறல்ல, ஏனென்றால் வேத வார்த்தைகளையே குறிப்பிட்டு காட்டுகிறேன். நான் உங்களுடைய பாட புத்தகத்தை எடுக்க மாட்டேன். இதுதான் பாட புத்தகம். புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் வார்த்தையில நிற்கிறானா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை நிரூபித்து காண்பிக்கணும். அவர் சொல்றாரு, நீ என்னதான் சொன்னாலும் சரி, நீ எங்கிட்ட போப்பா இருந்தாலும் கூட எங்கிட்ட விவாதிக்கவா அப்படின்ட்டு. நம்ம எத்தனை டிபேட் கூட்ட போட்டோம், எத்தனை உபதேசங்கள் என் டைமில் இருக்குது. உலகத்திலே ரொம்ப கோமாளித்தனமான உபதேசம் வந்து நம்ம திருச்சி ரூபனுது இல்லைங்களா? அவர் தன்னுடைய சபையில் கொக்கரிக்கிறார். அந்த ரூபனுடைய அந்த அருவருப்பான அந்த பிரசங்கங்கள், அந்த தூஷணமான அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து நிறையா இருக்கிறாங்க. ஆனால் அவர் என் செய்தி யாரும் எதிர்க்க முடியாதுன்றாங்க. நான் எத்தனையோ முறை கூப்பிட்டேன், டெபேட் மீட்டிங் வைக்கலாண்டு, வரமாட்டேன்றான். இப்படி தவறான உபதேசங்கள் என் டைமில் நிறையா இருக்குது. பிரணாமை கிறிஸ்து என்று சொல்கிற ஒரு தூஷணமான உபதேசம். இந்த தீர்க்கதரிசி செய்தியை களங்கப்படுத்துறதுக்கு வெளியிலிருந்து ஆள் வர வேண்டியதில்லை. இங்கேயே பிசாசு வந்துட்டான். பிரணாமை கிறிஸ்துன்னு ஆராதிக்கிறான், பூ போட்டு மாலை போட்டு வச்சிருக்கிறான். ஒருத்தன் வந்து அந்த போட்டோவே வைக்க வேண்டாங்கிறான், அப்படி ஒருத்தர் இருக்கிறான். இன்னொருத்தர் அதை ஆராதிக்கிறான், அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொருத்தன் வந்து சபை காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சியா, பிரணாம் வந்துட்டு போனோன்னே எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, திரைச்சீலை கிழிந்து விட்டது, நம்ம உள்துறைக்குள் போய்விட்டோம், உள்துறைக்குள்ள கிருபாசனத்துக்குள்ளே போயாச்சு. நமக்கு எதுக்கு இப்போ பாடல், நமக்கு இப்போ ஆடல், நமக்கு எதுக்கு சபை, நமக்கு எதுக்கு ஜபம்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆண்டவருக்கு தெரியும். அவரும் நம்ம ரெண்டாக இணைஞ்சிட்டோம், மனவாட்டி இணைந்து விட்டார்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவன் என்ன செஞ்சுக்கிறான்? மாம்சத்தில் தான் இருக்கிறான், கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறான், சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறான், பொய் பேசிட்டு இருக்கிறான், திருடுறான், இல்லை ரொம்ப பணக்காரனாக இருக்கிறான், பாவத்தில் வாழ்கிறான். ஆனால் என்ன செஞ்சிட்டானா? மனவாளனோட இணைஞ்சிட்டானா. ஆகவே என்ன வேண்டியது இல்லையா? ராபோஜனம் தேவையில்லை, வார்த்தை தான் வந்தாச்சே. அப்பங்கிறது எது கிடையாதோ, வார்த்தை கிடையாது, அந்த வார்த்தை தான் எனக்கு வந்தாச்சே. இப்போ எதுக்கு அந்த நெல் அப்பத்தை போய் புசிக்கிறது? எதுக்கு ஏன் போய் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற? அது தேவையில்லை. பாஸ்டர்கள் தங்கள் சுயநலத்துக்காக செய்கிறாங்க, அவங்களுக்கு வருமானத்துக்காக சபை நடத்துகிறான் அப்படின்னு ஒரு உபதேசம் நம்ம என் டைமில் வெளியே வேலை கிடையாது. அதே மாதிரி இப்படி நிறைய உபதேசங்கள் உண்டுங்க என் டைமில். 1963 வந்து அந்த மேகஸ்தம்பத்தை வச்சு எத்தனையோ காரியங்கள். அதில் ஒருத்தர் சொல்கிறான், இந்த திருச்சி ரூபர் கோடிக்கணக்கான தூதர்கள் அங்கே வந்தாங்க, மணவாட்டி அதில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டாள், மணவாட்டியோடு தேவன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதுக்கு ஆமீன் போடுற கோமாளி கூட்டங்கள் இருக்கிறாங்க பாருங்க. நீங்கள் வலைதளத்தை என் டைமில் நீங்கள் நேற்று சிலோன்லேருந்து 2-3 சகோதரிகள் பேசுகிறாங்க. பிரதர், நாங்கள் இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மெசேஜ் எல்லாம் கேட்டோம். அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டோம். உங்கள் தண்டன் மினிஸ்ட்ரி மெசேஜ் மாதிரி எதுவுமே இல்லை பிரதர். இங்கே சிலோனில் அதிகமாக ஓடுறது உங்கள் மெசேஜ் தான் ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு 2 வாலி பசங்க பைத்தியமாக நம்ம செய்தி தூக்கிட்டு போகிறானுங்க. எங்கே போனாலும் அவங்க சொல்கிறாங்க, எங்கே போனால் ராஜா பிரதர் மெசேஜ் அப்படின்னு ஒரு கூட்டமே இருக்குது. நாங்கள் இந்தியாவில் வர அத்தனை மெசேஜ் நாங்கள் கேட்குறோம், தெளிவு கிடையாது. இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க, அந்த பிக்சர் கிளியராக அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி அதில் எனக்கு ஒரு சந்தோஷமும் இருக்குது. அகங்காரமோ பெருமையோட கிடையாது. பரவாயில்ல, கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார். எளிமையான ஜனங்களுக்கும் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தணும் நம்ம செய்தி. நீங்கள் வந்து இதோட அருமை நீங்கள் செய்ய பார்த்தா வெளியே போனால் தான் உங்களுக்கு தெரியும். என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போய் வேறு பாஸ்டர்கிட்டையோ அல்லது வேறு சபைகிட்டையோ போனீங்கன்னா தான் அந்த செய்தியுடைய எளிமை உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கடினமான சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொண்டு வரும். அது எல்லா பாஸ்டர்களையும் கொண்டு வர முடியாது. அதில் தவறான உபதேசம் என்னமோ ஒரு சிம்ம சொப்பனம் மாதிரி, அது கிடைக்காத ஒரு மாதிரி, பாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் புரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பில்டப் பண்ணுவாங்க. எத்தனை பிரசங்களை அவங்க யூடியூப்பில் அவங்க இதெல்லாம் கேட்குறேன். கற்றுன்னு கத்துறாங்க, தேவையில்லாத கத்துன அதெல்லாம் 3 மணி நேரம் கத்துறான். கத்துனதுக்கு பிறகு தண்ணி குடிச்சு உட்காந்துக்கிறான். ஜனங்களுக்கு ரீச் ஆகுறது இல்லை. இப்போ என்ன, இந்த சபைகள் எல்லாம் ஒன்றையணும். 666 யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கெல்லாம் என்ன செய்யணும்? ரோமாபுரிக்கு ஒரு போப் அனுப்பணும். அந்த போப் எங்கிருந்து வரணும்? அமெரிக்காவிலிருந்து வரணும். அமெரிக்காவில் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணணும். பெந்தகோஸ்டிலிருந்து பிரதிநிதிகள் போகணும், யெகோவா சாட்சியிலிருந்து பிரதிநிதிகள் போகணும், சிஎஸ்சி இருந்து பிரதிநிதிகள். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நபரை பிடிச்சி அவரை போப்பா கொண்டு வந்து ரோமாபுரியில் உட்கார வைப்பாங்க. அதுதான் ஃபுல்ஃபில் ஆகலை. தீர்க்கதரிசி சொன்னது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாதுன்னு இயேசு சொன்ன மாதிரி தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட கீழே விழாது.
அமெரிக்காவிலேருந்து போப்பு வந்தாச்சு, அமெரிக்காவிலேருந்து போப்பு வந்தாச்சுன்னு உடனே சர்க்குலர் அனுப்புகிறாங்க, கோட்ஸ் அனுப்புகிறாங்க. ஏன்னாக்கா இந்த மணி நேரத்துக்குரிய வெளிச்சம் இவளுக்கு குறைவாக இருக்குது. வெளிச்சம் இல்லைன்ட்டு இல்லை, கண்ணில் என்னாச்சு, காட்ராக்ட் வந்துருச்சு. காட்ராக்ட் வந்தால் என்ன, எதுவோ இருக்குது, என்னமோ இருக்குதுங்க தெரியுது, யாரும் தெரியல, தடவி பார்த்தா தான் தெரியும். ஏதோ ஒரு ஊரும் நிற்குது, ஆனால் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இந்த என்டை மெசேஜில் ஒரு கிளாரிட்டி இல்லாத பாஸ்டருக்கு, கிளாரிட்டி இல்லாத விசுவாசிகள் இவங்க என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒன்று இவங்க அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வரப்போகிற காலத்தை இந்த காலத்தில் நீர் இஸ்ரேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு அவங்க கிளாரிட்டி இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்தந்த காலத்தில் தேவன் அந்தந்த காலத்தில் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போகாதுப்பா, தெரியும். அப்போ நீங்கள் வார்த்தையில் நினச்சிருங்க, செய்தியில் தான் உங்களுக்கு வெளிச்சம். என் வசனம் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. வேர்டு தான், வார்த்தைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பிரணாமடி செய்தி படிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிடுறாரு, இந்த சபைகளெல்லாம் சேர்ந்து அந்த போப்பை கொண்டு வரும். இதை விட்டுட்டாங்க, அமெரிக்காவிலிருந்து போப்பு வந்துட்டாருங்கிறது பிடிச்சிட்டாங்க. அப்போ வார்த்தை முழுவதுமாகவே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, அறகுறையாக பார்த்துட்டு நம்ம அறகுறைகளாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த செய்தியை நிறையா பாஸ்டர்களுக்கு நான் எதிர்ப்பாக தான் இருக்கிறேன். சொல்லப்போனால் இந்த பதிவுகள் யாரெல்லாம் போட்டாங்களோ ஏறக்குறைய 75% டைமில் போட்டாங்க. என்னையா ராஜா இப்படி சொல்கிறான் அப்படின்னு நாளைக்கே என்னை சொல்லுவாங்க, ஒதுக்கி வச்சிடலாம். ஏற்கனவே நம்மளை ஒதுக்கி தான் வச்சுருக்கானுங்க, இப்போ சுத்தமாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் நான் பிரணாம் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், இது கரெக்ட் அப்படின்னாக்க பிரணாம் சொல்கிறார் இல்லையா, நான் சவால் விடுகிறேன், என்னோட விவாதிக்க தயாரான்னு கேட்குறார் செய்தியில். இவங்க சொல்லுவாங்க விவாதமெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இவனுக்கு முடியாது, சண்டையெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா இவனை சண்டைக்கு போக முடியாது, நோஞ்சா எப்படி சண்டைக்கு போவான், ஐயா அம்பேலையா நான் வெள்ளைக்கொடி காட்டுறேன் அப்படின்ட்டுருவான். அப்போ விவாதிக்கிறவன் என்ன பண்ணுவான், கெத்தாக இருக்கிறவன் வாயா பார்ப்போம், நான் வார்த்தையில் இருக்கு, நீ ப்ரூவ் பண்ணிட்டு பார்க்கலாம், தீர்க்கதரிசி செய்தி தான் சொல்லி நீ ப்ரூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது என்பதில் சந்தோஷம்தான். ஏன்னா பிரணாம் காட்டிலும் இனி ஒரு பெரிய பைபிள்லேயே பெரிய தீர்க்கதரிசி யாரு, பிரணாம் தான். மோசேயை காட்டிலும் எரேமியாவை காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் பெயர் பைபிள் எழுதப்படாத ஒரு தீர்க்கதரிசி, பேர் எழுதப்படாத தீர்க்கதரிசி பிரணாம். இவர் மூலமாக தான், பிரணாமின் மூலமாக தான் வேதமே திறக்கப்பட்டுச்சு. மோசேக்கு பிரணாம தெரியாது, ஆனால் பிரணாமுக்கு மோசையை தெரியும். எரேமியாவுக்கு பிரணாம தெரியாது, ஆனால் பிரணாமுக்கு எரேமியாவை தெரியும். பவுலுக்கு பிரணாம தெரியாது, ஆனால் பிரணாமுக்கு பவுலை தெரியும். பார்த்தீங்களா, அவர் மூலமாக 7 முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு, 7வது முத்திரை வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் உண்மைதானே? அப்படின்னாக்க அந்த செய்தி இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்கணும். பைபிளை எப்படி தீர்க்கதரிசி சொல்கிறாரு, வசனங்களை கவனிக்காதீங்க, ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும், ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இருக்கிற இடையில இருக்கிற அந்த சத்தத்தை கேளுங்கன்ற, அதில் தான் வெளிப்பாடு இருக்குது. ஸ்தாபனங்கள் படிக்கும்போது வசனமாக அது படிக்கும், ஆனால் நம்ம படிக்கும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி தான் ஏவாள் பழஞ்சாப்பிட்டா அந்த வசனத்தை தான் பிடிச்சிட்டு இருக்கிறான், ஆனால் அந்த பழம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுபோல தான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க. இயேசு சொல்லிட்டாரு சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில். அந்த நாமத்தை விட்டுறாதையா, அந்த நாமத்தில் தான் கொடுக்கணும், நாமங்களில் அல்ல. பிதாங்கிறது நாமம் அல்ல, குமாரங்கிறது நாமம் அல்ல, பரிசுத்தாவி நாமம் அல்ல. அது நாமம், இந்த நேம் ஆஃப் ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட். அப்படின்னாக்க பிதா நான் கர்த்தர், குமார் நான் இயேசு, பரிசுத்தாவி நான் கிறிஸ்து. ஸோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்போஸ் 2:38 பிடிக்கணும். அந்த வெளிப்பாடு உனக்கு இருக்குது இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சொல்கிறது உனக்கு புரியணும் இல்லை. சபை ஸ்தாபனங்கள் சம்மேளனங்கள் எல்லாம் இணைந்து அதை கொண்டு வருவாங்க. 133 கர்டினால்மார்களும் அவரை கொண்டு வர மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கர்டினல் 133 இந்த போப்பு 133 கர்டினால்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போப்பு. ஸோ இதை செட் ஆகாது. ஆனால் வரும், கண்டிப்பாக ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒரு போப்பு வருவார். நிச்சயமாக சபை ஸ்தாபனங்கள் தேர்ந்தெடுக்கும். அந்த நேரத்தில் மனவாட்டி எங்கே இருப்பா, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனவாட்டிகளும் ஒன்றிணைஞ்சு தலைக்கல் செய்து இணைக்கப்பட்டு அற்புத அடையாளங்களை செய்வோம். செத்து போன எந்திரிச்சிருவான். 40 நாள் ஊழியம் அங்கே ஆரம்பிச்சிருக்கும். போப்பு அங்கே சிங்காசனத்தில் இருப்பா. அங்கே சபை ஸ்தாபனங்கள்லாம் ஒன்றா இருக்கும். யாரோ ஒருத்தரையா நம்மகிட்ட ஐக்கியத்தில் இல்லாத ஒரு கிறிஸ்டியன் குரூப் எங்கேயோ இருக்குது. செத்து போனவங்களை எழுப்புனாங்களாமே, காலே வராத ஒருத்தனுக்கு கால் வந்துருச்சாமே, கண்ணே தெரியாதவர்களுக்கு கண்ணு கொடுத்துட்டாங்களாமே. என்னையா அற்புதம்! ஐயா நம்ம சபையில் அப்படி இல்லையா? இத்தனை சபை ஸ்தாபனங்கள் 1500க்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கும். மனவாட்டி சிறு கூட்டமாக அமெரிக்காவில், லண்டனில், ஆஸ்திரேலியாவில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லாத்துலேயும் அற்புத அடையாளங்களோட 40 நாள் ஊழியம் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ப்ராப்பர்சி ஃபுல்ஃபில் ஆகும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? ஸோ நம்ம சபைக்காரு இந்த யூடியூப்பில் நம்மளோட சப்ஸ்கிரைபில் இருக்கிறவங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்க, இந்த செய்தியை தண்டர் மினிஸ்ட்ரி யாரெல்லாம் நேசித்து இந்த செய்தி கேட்குறீங்களோ நீங்கள் ஸ்ட்ராங்காக அடிங்க.
அப்படி யாராவது அது தப்புன்னு சொன்னால் என்கிட்ட சேலஞ்ச் பண்ண வர சொல்லுங்கள். ராஜாபுரத்தில் கூட நீங்கள் விவாதம் பண்ண தயாரா கேளுங்க. பயந்தவங்க வரமாட்டாங்க, தைரியசாலிங்க வருவாங்க. ஏன்னாக்க நம்ம அத்தனையும் நம்ம செய்தி தீர்க்கதரிசி செய்தியின் மூலமாக வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஆகவே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்ட இந்த சத்தியம் பலவீனமான நமக்கு, பாலகளாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். பிரியர்கள் ஆண்டவரே, கர்த்தர் தாம் இந்த அருமையான வேலையை காலம்